கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையில நாம் ஒன்றா சேர்ந்திருக்கோம். தேவன் மிகப்பெரிதாக ஒன்றா சேர்ந்து தேவன் மகிமையத்துக்கும் நம்ம படத்துக்கு கடன் செல்லலாம். அது சில முன்பா நம்ம அணியன் சார்ந்துள்ள வெள்ளூர் மற்றும் மாம்பூருடைய அனைத்து அன்பாக தெரிந்து கொள்கிறேன். தேவன் சித்தம் இருந்தால் அவங்களுடைய அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ பிரதர். இந்த அருமை முன்வைப்பு நம்ம பாடத்துக்கு கடந்து செல்லலாம். சொன்ன விதமாக நாம் பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேர்ஃபுல்லி சூசிங் எல்டர்ஸ். மூப்பர்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதின் முக்கியத்துவம் என்ற பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நம்ம இருக்கக்கூடிய சூழல் என்ன சூழல் அப்படின்னா, நம்ம இந்த எலெக்ஷன் பத்தின ஒரு பாடத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அது மெயினா நமக்கு தெரியும். நம்ம இந்த பாடத்துல வந்து மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த கால சீசன்ல பார்க்கறது என்னன்னா, நம்ம எலெக்ஷன், நம்முடைய எக்லிஷால நடக்கக்கூடிய எலெக்ஷன் பத்தி நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமா வந்து நமக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு வேலைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எக்லிஷால 2 விஷயங்கள் நடக்கும்போது, ஒன்னு எல்டர்ஸ் பத்தின விஷயங்கள் பார்க்க போறோம், அப்புறம் டீக்கனை பத்தின விஷயத்த பார்க்க போறோம். இதான் வந்து பொதுவாகவே இந்த எலெக்ஷன் பத்தின விஷயத்த பார்ப்போம். அது 2மே 2 பதவி அப்படின்னா அது பதவி கிடையாது, அது சர்விங் வேலை இல்லைங்களா. அப்போ எக்லிஷாவுக்கு செய்யக்கூடிய வேலைகளை தான் நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அதை ஒன்று டீக்கன் பண்ணக்கூடிய, எல்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கா பார்க்குறோம். அந்த ஒர்க்குடைய நேச்சர் நமக்கு தெரியும். அது வந்து எல்டர்ஸ் பண்ணக்கூடிய ஊழியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எல்டர்ஸ் பண்ணக்கூடிய ஊழியம் என்னன்னா, பிரத்யேகமா வந்து பிரதான ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் என்ன ஒர்க்கு? ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் நீட், அது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஒர்க் நம்ம பார்க்க போறோம். அது ஒன்லி பார்த்தோம்னா அது எதுவும் இன்க்ளூட் அதில் எல்டர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா டீக்கன்ஸ் ஒர்க்கும் பண்ணுவாங்க, சரிங்களா. 2மே வந்து பண்ணக்கூடிய ஒர்க் தான். ஆனா பிரதான ஒர்க் எது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நீட் தான் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கா இருக்குது. 2வது நம்ம பார்க்கறது என்ன, டீக்கனுடைய ஒர்க்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ டீக்கன் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன ஒர்க்கு? பிசிக்கல் டெம்போரல் நீட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ எதிர்காலத்துல வந்து அந்த ஒரு ஒர்க்கே நல்லா பண்ணும்போது அது நான் தேவனுடைய பிளஸ்ஸிங்ல அவங்க என்னவா மாற வாய்ப்புனா எல்டா வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு. ஆனா நம்ம வந்து பாருங்க, இந்த விஷயத்த 2மே 2 விதமான ஊழியங்கள் தான். 2மே ஒன்னு ஏற்றம் ஒன்னு இறக்கம் இருக்கானா? இல்லவே இல்லை. ஒரு எக்லிஷாக்கு இந்த வகையில ஒருத்தர் ஊழியம் பண்றாரு, வேற வகையில ஒரு ஊழியம் பண்றாரு தவிர, பட் இது கனம் நிறைந்த ஒர்க்கு, இது கனம் குறைந்த ஒர்க்குன்றது இது தேவன் பிரிக்கல. 2மே 2 விதம் ஒர்க் கொடுக்குறாரு. அப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம சகோதரில் வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ இது வந்து ஜென்ரலா அவுட்லைன் நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதில் மிக முக்கியமா நம்ம பார்க்குற விஷயம் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஸ் தான் மிக முக்கியமா நம்ம ஏன் தியானிக்கிறோம். அதிகமா வந்து பேசப்படுற விஷயம், அதிகமா வந்து பார்க்கிற விஷயம் எது அப்படின்னா, இந்த எல்டர்ஸ் பத்தின ஊழி தான் நிறைய பார்க்கப்பட்டது. நிறைய விஷயத்த வந்து விஷயத்தை கேள்விப்பட வேண்டும். அதை பத்தி அதிகமா ஆராய்ச்சி பண்றோம். ஏன் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடமும் இருக்க போகுது. மிக முக்கியமா நம்ம வந்து நம்ம பாடம் எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நிறைய தீத்தில் படிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த குவாலிஃபிகேஷன் பத்தி படிச்சிருப்போம். அதை பத்தி நம்ம இங்க பார்க்க போது கிடையாது. ஒரு வேற வியூவில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இதை பிரதர் சப்ஜெக்ட் எழுதுற பிரதர் யாரா டேவிட் ஸ்டெயின் பிரதர் எழுதியிருக்காரு பாடத்தை. அதை எடுத்து டிஸ்கஸ் ஆகும் போது நான் ப்ரெசென்ட் பண்றேன். அவர் இந்த பாடத்தை எடுக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சிருக்காரு பிரதர். என்ன கேள்வினா, அந்த கேள்வி நம்மளும் கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா. அப்ப முதல்ல நம்முடைய ஒரு கார் இருக்குது, யூஸ் பண்றோம், கார் யூஸ் பண்றோம், இல்ல பைக் யூஸ் பண்றோம். ரொம்ப நாளா ஒரு பெரிய பிரச்சனை மாட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு காரை வந்து சரி செய்யும் போது நான் எந்த மாதிரி ஒரு மெக்கானிக் நான் சூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட் ஸ்கில்டு பர்சனா, அதுக்குரிய ஒரு காம்படிட்டிவ், அதுக்குரிய பர்சன் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வேண்டிய பெரிய உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் யாரை சூஸ் பண்ணுவோம்? நம்ம பொதுவாகவே ஒரு நல்ல டாக்டரை சூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே போல் நம்முடைய குழந்தைக்கோ இல்லை நம்முடைய படிப்புக்கோ நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல டீச்சரை சூஸ் பண்ணுவோம், நல்ல ஸ்கூல் சூஸ் பண்ணுவோம். இது பொதுவாக நடக்கிற விஷயம். அப்போ சாதாரணமாக நடக்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண பெஸ்ட்டை சூஸ் பண்ணும்போது, சப்போஸ் பெஸ்ட்டை சூஸ் பண்ணலை, ஒரு நல்ல ஒரு டாக்டரை சூஸ் பண்ணல, இன்காம்பிடண்டா இருக்காருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? நம்ம போய் மெக்கானிக்கல் விடுறோம், என்ன பண்ணோம், பிரச்சனை சால்வ் ஆகுமா?
பெருசாயிட்டு தான் இருக்கும். அவருடைய ப்ராப்ளம் வந்து டெவலப் ஆகும் தவிர கம்மியாகாது. இது ஒரு அதே மாதிரி டாக்டர் சூஸ் பண்றோம். நம்முடைய உடம்பு சரியில்லை, பெரிய ஒரு லங் பிரச்சனை இல்ல ஹார்ட் பிரச்சனைனா போய் சூஸ் பண்ண டாக்டர் வந்து சரியில்லை வச்சுக்கலாம், என்ன ஆகும்? அந்த பிரச்சனை அப்படியே நிலையா இருக்கும், அதிகமாயிரும், பெரிய உயிர் பிரச்சனையா வந்துடும் இல்லையா? அதே போல நம்முடைய வேண்டி டாக்டர் இது படிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம சரியான ஒரு டீச்சர் சூஸ் பண்ணலன்னா என்ன ஆயிடும்? நம்ம நாலேஜ் எப்படி இருக்கும்? ஹோல் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த இதற்கே உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுறது, பெஸ்ட் சூஸ் பண்ணும்போது, அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய எக்லிஷாவுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆட்பட்டவர்களுக்கு பரிசுத்தவான் கூட செய்யக்கூடிய விஷயம் பார்க்கும்போது அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? பெஸ்டா தேவனுடைய பார்வையில் இருக்குன்னு தான் நான் பாக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபைண்ட் த ரைட் பீப்புள் நம்ம சூஸ் பண்றோம். எல்லாரும் தவறான பீப்புள்னா இல்ல, அந்த வேலைக்குரிய விஷயத்த, அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்து, நபரை பார்த்து நம்ம சூஸ் பண்றதுல மிகவும் கவனம் தேவைன்றதை நம்ம சூஸ் தேவன் சொல்றத தவிர, அப்போ நம்ம இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நம்முடைய எக்லிஷாவுக்கு, நம்முடைய சபைக்கு ஊழியர் தெரிந்து கொள்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் நம்ம இருக்கலாமா? கேர்லெஸ்ஸா பண்ண முடியுமா? பண்ணணுமா? இல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய, ஜெபத்தோட பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப கவனம் கொடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்முடைய தேவைகளை என்ன பண்ணோம், தேவன் வச்சு பிரேயர்ல வச்சு அதை கூறிய ஆட்களை சூஸ் பண்ணணும். அப்படி அப்படி சூஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்லிஷா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான, அப்போ தேவனுக்கு உகந்த ஒரு எல்டர்ஸ் டீக்கன் சூஸ் பண்றாங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு எக்லிஷாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே தேவனுடைய அந்த ஒரு அல்டிமேட் கோல் வச்சிருக்கு, அந்த கோல் நோக்கி போகக்கூடிய விஷயம், அப்ப எதற்காக அழைக்கப்பட்டுமோ அந்த அழைப்பு தெரிந்து கொள்ற விஷயத்துக்கு நோக்கி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதான் பிரதர், இந்த பிரதர் எழுதின பிரதர் நம்ம கொடுக்குற விளக்கம் என்னன்னா, வாசிக்கலாம் பாருங்க. யாரும் வாசிக்கும். சபை என்பது ஆண்டவருடன் நெருங்கி தொடர்பு கொண்ட கடினமாக உழைக்கும் பக்தியுள்ள மற்றும் தாழ்மையான சகோதரர்களை கொண்டதாக இருந்தால் அது சொல்லுகிறார். எப்படி இருக்குமா? நானே வாசியனா என் பிரதர் சிஸ்டருடைய எக்கோ வருது. சபை என்பது எக்லிஷானா ஆண்டவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட கடினமான உழைக்கும் பக்தியுள்ள மற்றும் தாழ்மையான சகோதரர்களை கொண்டதாக இருந்தால், இப்போ ஒரு எக்லிஷால அப்ப தேவனுக்கு பிடிச்சமான எல்டர் எப்படி இருக்காருன்னா, அவர் தேவனோட தொடர்பு கொண்டிருக்கிறாரு, கடினமா உழைக்கிறாரு, பக்தி உள்ள, ரொம்ப தேவனுக்கு பயபக்தி உள்ள ஒரு தாழ்மையான சகோதரலா இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு எக்லிஷா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, அது நல்லா செழிக்கும். முதல் பாயிண்ட், செழிக்கணும் அர்த்தம் நல்லா வந்து டெவலப், தேவனுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல நல்லா சவுண்டா இருக்கும்னு சொல்றாரு. அதுதான் சபை, அதான் எக்லிஷாவா இருக்கும். அது ஆவிக்குரிய ரீதியில் வலுவானது மற்றும் கர்த்தரின் சேவையில் தீவிரமாக இருக்கும். அப்படிப்பட்ட எக்லிஷா எப்படி இருக்குன்னா, ரொம்ப தேவனுடைய ஒர்க்கில் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஆர்வம் காட்டி ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஒரு எக்லிஷாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவின் குணத்தை, அது வளரும் சகோதரர்களை கிறிஸ்துவின் குணத்தை அணிந்து கொள்ளும் சபையாக இருக்கும். அது தனது ஒளியை பிரகாசிக்கும் சபையா இருக்கும். அப்போ வந்து இது பார்க்கும்போது அப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய லைட் ஷைனிங் எப்படி ஆயிட்டு இருக்குமா, அதிகமாயிட்டே இருக்கும். எதை பேஸ் பண்ணா, ட்ரூத்தை பேஸ் பண்ணி இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எக்லிஷாவுடைய எல்டர் இருக்கும்போது, அந்த மாதிரி எல்டர் இருக்கும்போது, அது எல்டர்ஷிப் இருக்கும்போது, அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்போது எக்லிஷாவுடைய வளர்ச்சி எப்படின்னா நல்லா டெவலப் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பார்வையில் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கு எக்லிஷா அப்படின்னா, அது பிரதர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, கான்ட்ரவர்சியா எப்படி இருக்குன்னா, இன்னொரு பார்வையில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மாறாக துரதிருஷ்டவசமாக அத்தகைய தலைமை இல்லாத சபை, அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல எக்லிஷா இல்ல, அப்ப தேவனுக்கு பிரியமான எல்டரா இல்லைன்னா அந்த எக்லிஷா வந்து ரெண்டு காரணங்கள்ல தேங்கிடுமா, ஸ்டாண்டர்ட் கண்டிஷனே போயிடுமா. ரெண்டு விஷயத்துல, ரெண்டு காரணத்துக்காக. முதல் காரணம் என்ன சொல்றாருன்னா, பிகாஸ் ஆஃப் த புவர் லீடர்ஷிப். அப்போ ஒரு எக்லிஷா நல்லா வளரணும், தேவனுடைய பார்வையில நல்ல எல்டரா இருந்தா, சப்போஸ் எல்டருடைய ஷிப் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா மிகப்பெரிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நீட் வந்து சரியா கொடுக்கலன்னா எதனால அது வந்து தொய்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாருன்னா, முதல் காரணம் அந்த மோசமான தலைமை காரணமாக சரியான எல்டர் பண்ண அந்த எக்லிஷாக்கு இருந்திருக்க மாட்டாரு. அதன் ரீதியா என்ன இருக்காது, எக்லிஷா நல்லா ஸ்பிரிச்சுவலா டெவலப் ஆயிருக்காது, ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் சொல்லும்போது, இந்த எல்டரை சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல எக்லிஷாக்கு என்ன இருக்காது, ஒரு ப்ராப்பரான விஷயம், டிஃபிஷியன்சி இருந்திருக்கும் எக்லிஷாக்கு. அதாவது சகோதரர் தேர்ந்தெடுப்பதில் ஆவிக்குரிய குறைபாடு இருப்பதாக தெரிகிறது. ஒரு எக்லிஷாக்கு என்ன குறைபாடு இருந்தா எல்டர் சூஸ் பண்ண மாட்டாங்க, சரியா? நாலேஜ் இல்லாம ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்லிஷா இல்லைன்னா, நல்ல சவுண்ட் எக்லிஷா இல்லைன்னா எல்டர் சூஸ் பண்ண மிஸ்டேக் பண்றதுனால அதன் ரீதியா என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்றாருன்னா,
எக்லிஷா வளர்ச்சி என்ன பண்ணும், தடை செய்யும். அது இண்டிவிஜுவல் வளர்ச்சி கூடாது இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாரு இது கீழே வாசிக்கும் போது, அப்ப இதுல யாருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? ஆக்சுவலா ஒரு எக்லிஷா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே இண்டிவிஜுவலுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எக்லிஷாவோட லீடர்ஸ், எக்லிஷாவுடைய ஷெப்பர்ட், அண்டர் ஷெப்பர்ட்ஸை தேவன் அண்டர் ஷெப்பர்ட்ஸை செல் பண்ணக்கூடிய விஷயம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் மைண்ட்ல பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா சகோதரர்களுக்கு சேவை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள் மிக முக்கியமாக தாழ்மையானவர்களை தெரிந்து கொள்ளணும்ன்றது மிக முக்கியமான கடமையா இருக்கு, எக்லிஷாக்கு இருக்கு. அப்ப சபையில ஒவ்வொரு அங்கத்துக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ஒரு கடமை இருக்குதுன்னா, அப்ப நமக்கே உரிய ஒரு எல்டரை, நம்மை வளர்த்து கிறிஸ்துக்குள் சேர்க்கிற எல்டரை அப்படி சூஸ் பண்ணா ஈஸியா சூஸ் பண்ண முடியுமானா இல்ல. ஒரு கேஷுவலா பண்ண வேண்டிய விஷயமானா இல்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த எல்டரை பண்ண தன்னுடைய கேரக்டர் டெவலப் பண்றதா இருக்கணும். அவரே நல்லா டெவலப் பண்ணாம இருக்கும்போது எக்லிஷா டெவலப் பண்ண முடியுமா அவரால்? இல்ல. அப்போ ரெண்டுத்தையும் பார்க்கணும். அவருடைய வளர்ச்சி எப்படி போயிட்டு இருக்குது, அவர் எப்படி வளர்க்குறாரு, எப்படி லீட் பண்றாருன்னு பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. அப்ப எப்படிதான் பண்ணணும் எக்லிஷால்னா, சாதாரணமா நீங்க எல்லாம் நியமிக்கிற விஷயம் இல்லை. நமக்கு ஆல்ரெடி தெரிந்த வார்த்தை கிரிட்டோனியோன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். அப்ப எல்டரை சூஸ் பண்ணணும் எந்த வகையிலனா, தேவன் நியமிச்சிருக்கிற அடிப்படையில வசம் சொல்லப்பட்ட வசந்த பிரகாரம். அப்ப கரங்களை உயர்த்துவதன் மூலம் தெரிவித்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அப்ப இதுதான் பேசிக். அப்போ அந்த கரங்களை உயர்த்துற விஷயங்கள் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு சொன்னா, அது ரெண்டு காரணம் கொடுக்குறாரு. நம்முடைய தேவை தெரியும். அப்ப என்ன தேவை தெரிஞ்சு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணோம் எதை செலக்ட் பண்ணும்போது. எல்டர்ஸ் டீக்கன்ஸும் அப்படிதான் இருக்கும். பட் எல்டர்ஸ் மிக முக்கியமா ஆவிக்குரிய விஷயத்தை போஷிக்கிறவங்கள செலக்ட் பண்ணும்போது, செலக்ஷன்கள் போகும்போது மிக கேர்ஃபுல் கன்சிடரேஷன் வேணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம், ஆல்ரெடி நிறைய காரணம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு தீத்துல. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம், பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்றோம். அதை சூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயத்த முதல் கவனத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ரெண்டு விஷயம்னா, முதல் விஷயம் பரிசுத்தாவின் தேர்வை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அதாவது நாம் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு எல்டரோ டீக்கனோ யாரால் நியமிக்கப்பட்டிருக்கணும், அவங்க தேவனால் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அவங்க உள்ளதான் இருப்பாங்க, ஆல்ரெடி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ண தவிர புதுசா சூஸ் பண்ண கிடையாது. நம்ம இஷ்டப்படி சூஸ் பண்ணது கிடையாது. அப்ப ஆல்ரெடி தேவன் சூஸ் பண்ணி ஒருத்தர் வச்சிருப்பாரு. அவரு யாருன்னு எப்படிதான் தெரியும் நமக்கு? அவருடைய ஹோலி ஸ்பிரிட் நமக்கு இருந்தா தான் நம்ம புரியும். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் யாரை கைட் பண்ணுதோ, யாருக்கு வேணும்னு கைட் பண்ணுதோ அவங்கள நம்ம செல் பண்றதுல நம்ம உன்னிப்பா இருக்கணும். அதாவது மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் பங்கில் வெறுமனே ஒரு விருப்பம் அல்ல, நமக்கு இது பிடிக்கும்ன்றதுக்காக பண்றது இல்லை, சூஸ் பண்றது கிடையாது. அது நம்முடைய கருத்தும் கிடையாது. நான் கருத்து சொல்றேன் இவர் நல்லா இருப்பான்னு சொல்றது கிடையாது. அது எதுனா, நீங்கள் எதை பிரதிபலிக்க வேண்டும் என்று மற்றும் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவி உங்களை என்ன செய்ய வழிநடத்துகிறதோ என்பதை பார்க்கிறீர்கள். மேலும் அதுவே நாம் விரும்புவது. அப்போ தேவனுடைய பரிசுத்தாவி சொல்லக்கூடிய ஆட்கள் தான் தெரிந்து கொண்டதான் அவங்க யார் பிரியமா இருப்பாங்க, தேவன் பிரியமா இருப்பாங்க. இது நம்ம முதல் பார்க்குற பாயிண்ட். அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, இப்படி சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, மூப்பரை தேர்ந்தெடுப்பதில் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் குறைபாடுள்ள சகோதரர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம செலக்ட் பண்ற பர்சன் பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது, இம்பர்ஃபெக்ட் பர்சன் தான். 100% குவாலிஃபிகேஷன் தீத்து சொல்லப்பட்ட 100% குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம்னா பார்க்க கூடாது. அதுல சில விஷயத்த 100% பார்க்கணும். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்போ அந்த விஷயத்த நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா பர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது, அவங்களை இம்பர்ஃபெக்ட் தான். அதை பார்த்து சூஸ் பண்ணும். ஒவ்வொரு மூப்பரும் ஏதோ ஒரு வகையில் குறைபடுகிறார்கள், ஏதோ ஒரு வகையில் குறைபடுறாங்க. பட் அவங்க எல்லா கெப்பாசிட்டி இருக்குமானா இல்ல. ஒரு சில விஷயம் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், கேப்பபிளா இருப்பாங்க, ஒரு சிலர் கம்மியா இருப்பாங்க. அது ஓவராலா பார்த்து நம்ம சூஸ் பண்ண சொல்றாரு. அப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், உன்னிப்பா பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலை பார்க்கணும். அப்படின்னா ஒரு எக்லிஷியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா வளரணும்னா எப்படி இருக்கணும்னா, ஒட்டுமொத்த ஐக்கியமே எல்லாரும் சேர்ந்து நல்லா ஹெல்த்தியா இருந்தா யார் ஹெல்த்தியா இருப்பாங்க? இண்டிவிஜுவல் ஹெல்த்தியா இருப்பாங்க இல்லையா? அப்போ எக்லிஷாவை சேர்ந்து ஹெல்த்தியா இருக்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் எப்படி இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பான்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான எக்லிஷாவுடைய அம்சம் என்னவா இருக்கும்? ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு ஹெல்த்தியான எக்லிஷா இருக்குன்னா ரெண்டு வித அம்சம் தேவை. ஒன்று என்ன சொல்றாருன்னா, உனக்கு தகுதியுள்ள சகோதரர்களை மூப்பராக தேர்ந்தெடுக்கணும். அப்ப யார் ரைட் பர்சனோ, யார் அதுக்குள்ள கேப்பபிள் பர்சனோ அவங்க தெரிஞ்சிருக்குதுல முதல் விஷயத்த பண்ணணும். அப்படிதான் நல்ல எக்லிஷா சொல்லலாம். அதுக்கு போதுமான எண்ணிக்கை இருக்கணும். அப்ப எத்தனை குவாலிட்டியான பர்சன், குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும். அப்ப குவாலிட்டியான பர்சன் வச்சுட்டு எக்லிஷாவும் சரியான குவான்டிட்டியோட எக்லிஷா எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு.
ரொம்ப ஹெல்த்தி எக்லிஷாவா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த தகுதியுள்ள சகோதரர்கள் முப்பதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அவங்க எதெல்லாம் தகுதி இருக்கணும், என் தகுதி பார்க்கணும்னா 2 தகுதி அவங்க இருக்கணும். ஒன்னு திறமையை பேஸ் பண்ணி, டேலண்டை பேஸ் பண்ணி ஒரு தகுதி இருக்குது. இன்னொன்னு கேரக்டர் பேஸ் பண்ணி, குணலட்சத்தை பேஸ் பண்ணி இருக்குது. அப்ப இது 2 தகுதி யாருக்கு தேவை? கண்டிப்பா எல்டர் தேவை. அவர் கேரக்டர் இருக்கணும், திறமை இருக்கணும், பட் அது வர கேரக்டரும் கண்டிப்பா இருக்கணும். அப்போ வருடத்துக்கூடிய முப்பருக்கு என்ன முக்கியம்னா திறமை, ஸ்பெஷல் பிளஸிங், அது ஸ்பெஷல் தகுதி அது. பட் கேரக்டர் அடிப்படை தகுதி. அப்ப கேரக்டர் இல்லாம திறமை எத்தனை இருந்தாலும் பண்ணாது இருக்கா. நீங்க பாக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவ பண்றதுல இருக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். டேலண்ட் இருக்கும், என்ன இருக்காது, கேரக்டர் அடிப்படை தகுதி இருக்காது. பாக்கணும், நல்ல டேலண்டா பேசுவாங்க, நல்லா திறமையா பேசுவாங்க, நிறைய பேரை வசி பண்ணக்கூடிய பேச்சு இருக்கும் அவங்க கிட்ட. பட் அங்க மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி வெளியே போனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப ஒஸ்டா இருக்கும். பட் நமக்கு அப்படி ஆப்போசிட். நமக்கு எதுனா கேரக்டர் தான் பேசிக் தகுதி, பட் விசேஷ தகுதி திறமை அடிப்படை. திறமை எல்லாமே திறமையா இருக்குமானா திறமையில் சில வேரியேஷன் தப்பு கிடையாது, பட் இதுல வேரியேஷன் இருக்கக்கூடாது, கேரக்டர்ல வேரியேஷன் இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டுமே முக்கியம். திறமை இல்லாம லீட் பண்ண முடியாது இங்கிலீஷாவை, அதே போல கேரக்டர்ல லீட் பண்ண முடியாது. அப்ப ரெண்டுமே இருக்குது, பட் 2 சம அளவு கிடையாது. கேரக்டர் கண்டிப்பா வேணும், 100% இருக்கணும், அதிக தேவன் எதிர்பார்க்குற மாதிரி. பட் திறமை தேவன் சொன்னதுல ஒரு 100% இல்ல, எந்தெந்த அவங்க கெப்பாசிட்டி என்னவோ அந்த திறமையை வளர்த்தக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு பேசிக்கான பார்த்த விஷயம் இது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப அனலைஸ் பண்ண போறோம். எதை அடிப்படையை வச்சுன்னா இந்த கேரக்டர், இதெல்லாம் கேரக்டர், இதெல்லாம் இது படி இருக்காரா, அப்ப இதெல்லாம் திறமை இது படி இருக்கான்னு பார்க்க போது கிடையாது. ஒரு வேற வியூல் பிரதர் எடுத்து போயிருக்காரு. ஏன்னா ஒரு ஜென்ரல் வியூ தான், ஒரு அனலைஸ் பண்ணலாம். என்ன அனலைஸ் பண்ணலாம் பிரதர் சொல்லும்போது, ஒரு பேப்பர் டைரி வச்சிருக்கீங்களா எல்லாரும்? அந்த டைரியில் பிரதர் சொல்றது லெஃப்ட்ல ஒரு தகுதி சொல்ற குவாலிஃபிகேஷன் சொல்லுவேன். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ரைட்ல பண்ணா, லெஃப்ட்ல குவாலிஃபிகேஷன் எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிட்டு ரைட்ல என்ன பண்ணலாம்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எஸ் ஆர் நோ மேபி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரதர் சொல்றாரு. அதன்படி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா எதன் அடிப்படையில் பார்க்க போறோம்னா வேதத்துல இருக்கிற விஷயம் தான், பட் நம்ம ஜென்ரல் வியூல பார்க்க போறோம். ஒரு எல்டர் அவருடைய குவாலிஃபிகேஷன், அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்க்கலாம். முதல் குவாலிஃபிகேஷன், எல்டர் மஸ்ட் பி பாப்புலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்டர் பாப்புலரா இருக்கலாமா? பாப்புலரா இருக்கா எல்டரா சூஸ் பண்ணுமா அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா நோன்னு சொல்றாரு. எல்டர் மஸ்ட் பி, அதாவது இங்க குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அவருடைய குவாலிட்டி பாக்குறோம். எல்டர் பாப்புலரா இருக்குமானா இல்ல. ஏன்னா பிரதர் சொல்லும்போது விலை கொடுக்குறாரு, பாப்புலாரிட்டி இஸ் நாட் எ கரெக்ட் குவாலிட்டி பை விச் டு அப்ரைஸ் அன் எல்டர். அப்ப பாப்புலாரிட்டியா இருக்கிறாருக்கு, அந்த பாப்புலாரிட்டி இருக்குது ஒரு கரெக்டான குவாலிட்டினா இல்ல. கீழே சொல்லும்போது so popularity is not a correct criteria by which to judge whether a brother is fit for eldership or not. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பிக்ஸ் பண்ண முடியாதுன்னா எல்டர் பாப்புலரா தான் இருக்குன்னு நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு பதில் சொல்றாரு, அப்படியே பாப்புலர் இருக்க கூடாது. அவங்க குவான்டிட்டி குவாலிட்டி பார்க்கும்போது பாப்புலர் இருக்கக்கூடாது. அது சூஸ் பண்றவங்க பாப்புலரா இருக்கா சூஸ் பண்ணக்கூடாது. ஆனா பாப்புலரா மாற மாட்டாரு, அவரு மாறுவார், வாய்ப்பு இருக்குது. எப்படி மாறுவாரு அப்படின்னா நல்ல நாலேஜ் பேஸ் பண்ணி, அவர் கேரக்டர் பேஸ் பண்ணி நல்ல ட்ரூத் கொடுக்குறாரு, நல்லா டெவலப் பண்றாரு, நல்லா அவருடைய ஸ்கில் டெவலப் பண்றாரு, அவருடைய கேரக்டர் டெவலப் ஆயிருந்தா பல பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்காருன்னா என்ன பண்ண கண்டிப்பா என்ன வருவாரு, பாப்புலர் ஆவாரு. அப்ப அதை பேஸ் பண்ணி, ஏன்னா டெப்த் ஆஃப் சர்வீஸ் அண்ட் அப்ப தேவனுக்கு சர்வ் பண்றதும் சகோதர சர்வ் பண்ற விஷயத்துல நல்லா பண்றாருன்னா, பல வருஷம் நல்லா தேவனுக்காக வாழ்றாருன்னா அந்த வாழ்க்கையை பார்த்து அவர் என்ன பண்ண கண்டிப்பா பாப்புலரா மாறுவார். ஆனா பாப்புலரை பார்த்து நம்ம சூஸ் பண்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அது மட்டும் இல்லாம பட் இட் இஸ் நாட் எ குவாலிட்டி பை விச் வி ஷுட் ஜட்ஜ். அப்ப ஜட்ஜ் பண்ண வேண்டியது எதை பேஸ் பண்ணி இல்லைன்னா இந்த பாப்புலரா இருக்கிறாரு அதான் இவரை பண்ண எல்ரா சூஸ் பண்ணலாம்னு சொல்ற அந்த விஷயம் பண்ணக்கூடாது. ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாப்புலர் எப்படி ஆகலாம்? மனுஷரை பிரியப்படுத்தும் என்ன ஆயிடும், ஒரு வகையில அவன் பாப்புலர் ஆயிடுவாங்க. பிரியப்படுத்தி எல்லாரும் பிரியப்படுத்தினா என்னடா கண்டிப்பா
அவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, அதனால பாப்புலர் ஆயிடுவார். அப்ப அப்படி பாப்புலர் ஆனமா? இல்லவே இல்லை. எப்படி பிரியப்படுத்தும்? தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அப்ப கிறிஸ்து ஊழியர்களா இருந்தா அப்படி பாப்புலர் ஆகிடும். எல்டர் பண்ண கண்டிப்பா பாப்புலர் ஆகுவாரு. அப்ப அப்படிப்பட்ட எல்டர் சூஸ் பண்ணா இல்லவே இல்லை. பட் பாப்புலர் எதுல இருக்குன்னா அவர் ட்ரூத்ல வளருவாரு. ஆனா அது ஒரு குவாலிட்டியான வச்சு அவர் நல்லா போய் போய் பார்க்கணும். இட்லிஸ் நல்ல பாப்புலர் இருக்கார் அப்படியே பார்த்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி எது இல்லை, இந்த தகுதி இல்லைன்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு சில பேர் நல்ல தகுதியா இருப்பாங்க. வசனம் வாசிக்கும், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படவில்லை, இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரம் என்ன வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட மூப்பர் அடிப்பாங்க, கண்டிப்பா பாப்புலரா இருப்பாங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர் என்ன பண்ணுவாங்க தெரியும் எல்லாருக்குமே. அப்பதான் நல்ல நல்ல எல்டர்ஷிப் பண்றாரு அப்படின்னு பாப்புலர் ஆவாரு. எதுல பாப்புலர்னா திருவசனத்திலும் உபதேசத்திலும் பாப்புலர் ஆப்பாரு. அப்ப இப்படிப்பட்ட எல்டர் இருக்கும் இவருக்கே ஒரே கணம் நம்ம கொடுக்கணும். எப்படி கணம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட எல்டர் வர வச்சுக்கலாம், பாப்புலரா இருக்கிறது இல்ல ஆக்சுவலா, பட் ட்ரூத்ல அவர் கேரக்டர் பாப்புலர் ஆகுறாரு, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட எல்டரை எப்படி வச்சுக்கணும், எக்லிஷா எப்படி டீல் பண்ண அவங்கள அப்படின்னு சொல்றாரு பிரதர்னா. And so the expression of love for those that serve you. அப்ப என்ன எக்ஸ்பிரஷன் காமிக்கணுமா இந்த மாதிரி எல்டருக்கு? நன்றா விசாரணை செய்யறா பாத்தீங்களா? என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அப்ப அவர் கொடுத்த ட்ரூத் நல்லா தேவனுடைய பிள்ளைல போஷிக்கிறா வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்லலாம் அவர்கிட்ட போயிட்டு, என்ன வெளிப்படுத்தலாம் அவர்கிட்ட? பிரதர் ரொம்ப அன்பு வரும்போது நம்ம அன்பு வெளிப்படுத்தலாம், ரொம்ப நம்முடைய கேரை வெளிப்படுத்தலாம். இப்படி வெளிப்படுத்துறது தேவனுடைய விஷயத்த நல்லா கரெக்ட் ஒன் தான், நார்மல் ஒன் தான். எக்ஸ்பிரஷன் ஆஃப் அப்ரிசியேஷன், நல்லா பண்றீங்க, ட்ரூத்ல நல்லா வளர்றீங்க, நல்லா சொல்லி கொடுக்குறீங்கன்ட்டு எப்படி அப்ரிசியேட் பண்ணலாம், இது தப்பே கிடையாது. ஆனா என்ன பண்ணிடும் சில நேரத்துல சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு எல்டர்ஷிப் பண்ணும்போது, நல்லா விசாரணை செய்யக்கூடிய எல்டர்ஷிப் பண்ணும்போது அவங்க பாப்புலர் ஆகும்போது அவர் ஓவரா தூக்கி வச்சிடும் இல்லையா, ஃபிளாக்டரி சொல்றாரு. அதாவது வீண் புகழ்ச்சி சொல்லி அவர் தூக்கி வச்சிருது அது என்ன சொல்றா, எக்லிஷா பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறா இருக்குது. அது என்ன பண்ண, அவர் சர்வீஸ் பண்ண விட தடுக்குது. அது மட்டும் இல்லாம அவர் முன்னா மிகப்பெரிய டெம்ப்டேஷன் வச்சிடணும். யாருக்கு? நன்றாக விசாரணை செய்ய மூப்பர் நம்ம வராரு, நல்லா கொஞ்சம் பாப்புலர் ஆகாரு. அவர் என்ன ஒரு விஷயத்த வச்சிடும் நான் சொல்றாருன்னா, டெம்ப்டேஷன் வச்சிடும். என்ன டெம்ப்டேஷன் வந்து அவனுக்கு பிரைடு வளர்த்தக்கூடிய சூழலை யார் உருவாக்கிறோமா? எக்லிஷாலோட பிள்ளைகள் எல்லாமே சேர்த்து எல்டருக்கு அவரும் பிரைடு போயிடுவார் சில டைம்ல. பட் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா, நம்ம ஒரு ப்ரைடு வர்ற மாதிரி ஒரு டெம்ப்டேஷன் பண்ணாது. ட்ரூத் நல்லா சொல்றாரு, அப்ரிஷியேட் பண்ணலாம், நல்ல விஷயம்னா எப்படி டீல் பண்ண சொல்றாருன்னா, சோ when you express your appreciation, எப்படி அப்ரிஷியேட் பண்ணா, you for the elders be specific. நம்ம நல்லா போஷிக்கப்படும் போது அந்த போஷிப்ல எனக்கு இந்த விஷயம் தான் பண்ண நீ எடுத்ததுல சூப்பரா இருந்துச்சு பிரதர், இந்த காரணம் நீ எடுத்த ஆங்கிள் நல்லா இருந்துச்சு பிரதர், என் லைஃப்ல ரொம்ப யூஸ் ஆச்சு நான் வளர்றதுக்கு. And tell them how it is that they bless you. அப்ப தேவனுடைய கொடுத்த அவர் போஷிக்கிற விஷயத்துல எது எனக்கு நல்லா இருந்துச்சு பிரதர், இந்த பார்ட் நீங்க எடுத்தீங்க இல்லையா, தேவன் பிளஸ் பண்ணாரு இந்த பார்ட் மூலமா, தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றதுதான் யாருக்கு சரியான விஷயம்னா, யார் பண்ண வேண்டியது? ஒரு எக்லிஷா ஒரு இண்டிவிஜுவல் பண்ண வேண்டியது. எல்டருக்கு அவர் நல்லா போஷிக்கிறாரா, எப்படி என்கரேஜ் பண்ணுமா, இந்த மாதிரி என்கரேஜ் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் அவர் லவ் காமிச்சோன்னா அவர் விழ காரணமா இருக்குமா? காரணமே இருக்காது. அவர் விழுது இவங்களா விழ வாய்ப்பு இருக்குதா? இல்லவே இல்லை. அப்ப புகழ்ச்சியில ரொம்ப உச்சத்துக்கு போது காரணம் என்னன்னா, அநேகர் பிரதர் நல்ல இடத்துல ஏதோ யார் இடத்துல இல்லை பிரதர் அப்படின்னு டிஃப்ரெண்டான வியூ சொல்லும் போது அவரே அறியாம பிரைட்ல போற வாய்ப்பு இருக்குது. அப்ப இது மிகப்பெரிய டேஞ்சர், எக்லிஷாவுக்கும் சரி அவருக்கும் சரி. அப்ப முதல் பாயிண்ட் பார்த்தோம், எல்டர் பாப்புலரா இருக்கணுமா, அதை சூஸ் பண்ணோம்னா இல்லவே இல்லை. பட் பாப்புலரா ஆவாரு. பாப்புலரா ஆகும்போது என்ன தடை உண்டாக்கூடாது, நம்ம எக்லிஷா மெம்பர்ஸ் அவர் தூக்கி வச்சு நல்லா தூக்கி வச்சு கனப்படுத்துற பேர்ல அவர் விழுவதுக்கு ஒரு காரணம் பண்றாரு அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இது முதல் பாயிண்ட் சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட், ஆம்பிஷன் டு பி an elder. ஒரு எல்டர் சொல்றாரு, நான் எல்டரா மாறணும்னு ஆம்பிஷன் இருக்குது. ஆம்பிஷன் வெரி குட். மேபி ஏன் மேபின்னு சொல்றேன், ஆம்பிஷன் ரெண்டு ஆம்பிஷன் இருக்குது பிரிக்கிறாரு. அது ஒரு 2-edged sword மாதிரியா, இருபுறம் கருக்குள்ள பட்டை மாதிரி கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா என்ன வெட்டிடும். யாருனாலும் சரி, யார் ஹேண்டில் பண்றாங்க அவங்களும் வெட்டிடும், எதிரில் வெட்டிடும். அப்போ ராங் ஆம்பிஷன் இருந்தா அது மிகப்பெரிய டேஞ்சர் கிறிஸ்துவோடைய கேரக்டர்ல. பட் ரைட் ஆம்பிஷன் இருக்குது. ரைட் ஆம்பிஷன் அர்த்தம் பிரதரே சொல்றாரு, வசனத்தை படிக்கிறோம் Tito 3:1, கண்காணிப்பை விரும்புகிறவன்
அப்ப விரும்புன அர்த்தம் ஆம்பிஷன் இருக்குது, நல்ல ஆம்பிஷன். அது ஆக்சுவலா நல்ல ஆம்பிஷன் தான். எதுக்கு ஒரு ஆம்பிஷன்? நல்ல வேலை விரும்புகிறான். வசனம் சூப்பரா இருக்கு பாருங்க. அப்ப கண்காணிப்பை விரும்புறது தப்பு கிடையாது, ஆம்பிஷன் தப்பு கிடையாது, எல்ட்ரா மாறன்னு. பட் என்ன ஆம்பிஷன் இருந்துக்கூடாதுன்னா ராங் ஆம்பிஷன், ராங் ஆம்பிஷன் இருந்துக்கூடாது. அது பிரதர் கிளியரா சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல வசந்தனா, he desires an office of a bishop is desirous of good great glory and great prominence. அதாவது கண்காணிப்பை விரும்புகிறான், நல்ல மகிமைய, நல்ல பிரதானமான இடத்தை விரும்புறான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, that's not what he says. He desires a good work. அப்ப நல்ல வேலை தான் விரும்புறாரு தவிர அந்த என்ன ஆம்பிஷன் ஆக்சுவலா அது நல்ல ஆம்பிஷன், குட் ஆம்பிஷன் தான். அதை விரும்பலாமான்னா விரும்பலாம். நான் எக்லிஷா நல்லா வேலை செய்ய விரும்புறேன், எக்லிஷா நல்லா போஷிக்கணும் விரும்புறது தப்பே கிடையாது. எதன் அடிப்படையில் இருக்கும்போது? குட் ஆம்பிஷன் போது. ஏன்னா அது சாதாரண ஒர்க் கிடையாது. எல்டரா இருக்குது, எல்டர்ஷிப் இஸ் அபவுட் தட்ஸ் ஒர்க் இன்வால்வ்ட். ஒரு மிகப்பெரிய வேலை இருக்குது, தட்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வால்வ். மிகப்பெரிய பொறுப்புகள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய அந்த இடம், அது ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிய பொறுப்பு அது. அது மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு அந்த பொறுப்பு மூலியமா அவர் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஏன்னா யாருக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாரு? தேவனுடைய இஷ்டம் செய்யறதுக்கு, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு வேண்டிய விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. அந்த வாய்ப்பு விரும்பலாம். ஆனா விரும்புறது எந்த வாய்ப்பு இருக்கு? என்ன விருப்பம் இருக்கக்கூடாது, தவறா விருப்பம் கூடாது, நல்ல ஆம்பிஷனா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய அந்த எல்டர்ஷிப்புக்கு போறக்கூடிய விஷயம் ஈஸியா வந்துடும். அது எல்டர்ஷிப் ஆகுது, அது பின்னாடி பெரிய வேலை பண்ணவர். ஒரு இங்கிலீஷாக்கு போஷிக்கிறா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டே வந்து பேசுறாரு, இல்ல ஒரு பிரதர் கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவார்? ஒரு முன்னாடி உட்காந்து நிறைய ஆலோசனை பண்ண, நிறைய பேர் பிரதர் ஆலோசனை பண்ணுவாரு, நிறைய படிப்பாரு. என்ன இந்த பிரதருக்கு வேண்டிய ஒரு தேவை, இது ஒரு பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ண பின்பாக பேக்ரவுண்ட் ப்ரிப்பரேஷன் ஒரு நிறைய ஹவர்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஹவர்ஸ் வச்சுட்டு அவர் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு பேசும்போது ரொம்ப தாழ்மையா பேசணும், ரொம்ப ஹம்பலா பேசணும். என் ஆடு நம்ம பாதிப்படாம அந்த ஆடு மீட்கிற போது ஏதாவது ஒரு அப்போசிட் பண்ண ஆடு பண்ணும், எட்டி உதைக்கும். அப்படிப்பட்ட ஆட்டை கூட அவர் என்ன பண்ணும்? கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி கேரட் கொண்டு வர ஒரு பிள்ளையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிள் இருக்கிறதுனால ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆம்பிஷன் தவறு கிடையாது, நல்ல ஆம்பிஷன் தவறு கிடையாது. ஆனா ஒரு சில பேருக்கு ஆம்பிஷனே இருக்காது, ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க, நான் எல்ட்ரா விரும்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் தேவனை பண்ணுவார் அவரை. எல்ட்ரா அவர் எப்படின்னா அவர் கேரக்டர் தேவன் பார்ப்பாரு. அவருடைய பார்வையில், அவருடைய மனசின் பிரகாரம் அவர் என்ன யோசிப்பாரு? நான் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு ஒத்த நான் இல்லைன்னு நினைப்பாரு. பட் இருந்தாலும் தேவன் அதான் ஒத்தனை பண்ணுவாங்க. அவர் வந்து தாழ்மையா தன்னை ஒத்தி இல்லைன்னு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பட் தேவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார் அவர் செலக்ஷனை எக்லிஷா மூலியமா. இதுதான் எனக்கு தேவை, நீ வந்து பார்த்தோன்னா சரியான ஒரு மனநிலை, ஹம்பிளா இருக்கிற ஹியூமிலிட்டி ஒன்று இருக்குதுன்னு செல்ஃப் பண்ணி கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி சில பேர் நம்ம அமைதி வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு வந்து ஆம்பிஷன் எல்ட்ரான ஆம்பிஷன் இருக்கணும். என்ன மாதிரி ஆம்பிஷன் இருக்கணும்? நல்ல ஆம்பிஷன் இருக்கணும், ராங் ஆம்பிஷன் இருக்கக்கூடாது. பட் இன்னும் பிரதர் சொல்லும்போது, ரசூல் சொல்லும்போது தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல 48380 the tongue and power for good and evil, hence the only ambition allowable would be the desire to please God. தேவனை பிரியப்படுத்துற ரொம்ப அல்டிமேட்டா தேவனை பிரியப்படுத்த ஒரு ஆம்பிஷன் இருக்குது, allowable, தேவன் அலோவ் பண்ணிருக்காரு. and to have his approval and ultimately is what well done. அதாவது well done தேவனை பண்ணும், நம்மள சொல்லணும் இல்லையா? அப்ப சொல்றதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஜாப் இருக்குதோ, என்ன விஷயம் இருக்குதோ அலோவ் பண்ணிருக்காரோ அந்த ஆம்பிஷனை தேவனை பண்ண கண்டிப்பா அலோவ் பண்ணிருக்கிறாரு. அது நம்ம விரும்பலான்றாரு. தட் இஸ் a கரெக்ட் அண்ட் ரைட் ஆம்பிஷன். அப்போ தேவன் எதை நம்ம செய்யும் போது வெல்டன் மகனே பக்காவா செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாரோ அந்த அந்த செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம ஆம்பிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா தேவன் பண்ண அந்த விஷயத்த அலோவ் பண்றாரு. அதே எல்டருடைய விஷயத்துல கூட அப்ப நல்ல ஆம்பிஷனோட போகும்போது செய்ய தேவன் ஒவ்வொரு விஷயம் வெல்டன் காமிச்சிருப்பாரு அவருடைய வெளிப்புறமான அடையாளத்து மூலமா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எல்டர் பண்ணலாம், எந்த விஷயத்த பண்ணக்கூடாது? ஒரு ராங் ஆம்பிஷன், ஒரு ராங் நோக்கம், ராங் கோல், ராங் உடைய எல்லா விஷயம் இருக்கக்கூடாது. பட் எல்டரானா என்ன எல்டர்னா, நான் நல்ல ஆம்பிஷன் பண்றேன், தேவனுக்கு பிரியமான சகோதரர்களுக்கு ஊழியம் பண்றேன்ற பாயிண்ட்ல பண்ணும்போது தேவன் அக்செப்ட் பண்ணுவான்னு பார்க்கணும். இது செகண்ட் சொல்ற விஷயம். தேர்ட், எல்டர் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. எல்டர் வந்து நல்ல அனுபவசாலியா இருக்கணுமா? இங்கே ரெண்டு எஸ் அண்ணோவா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மாதிரி கூடாது, அவரு இருக்கணும். ஏன் இருக்கணும்ன்றத பார்க்கலாம். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்குப்பா. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பழைய ஏற்பாட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் சொல்றேன்னா எல்டர் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்.
ஏன் பழைய ஏற்பாடுல ஒரு நிழல் பார்த்திருப்போம் 12:3. அதாவது என்ன பேக்ரவுண்ட்னா, சாலமன் ராஜா அவரு ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ரூல் பண்ணிட்டு டைம்ல அவருடைய கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அவருடைய பையன் ரெகோபயம் வராரு. அப்ப ரெகோபயம் வரும்போது அவர் கண்ட்ரோல் எத்தனை எத்தனை கோத்திரம் இருக்குது? 12 கோத்திரம் முழுசு, இஸ்ரேல் முழுசு மாதிரி 12 கோத்திரம் இருக்குது. பட் இருக்கிற சமயத்துல ஆச்சுன்னா இவர் ஒரு மிகப்பெரிய முடிவு இருக்கிற சமயத்துல அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் யாரு எழுப்புனா எரோபயம் எழும்புறாரு, வேலைக்காரர் எழுப்புறாரு, ஒரு ஊழியக்காரன். அப்ப எழும்பும்போது அவர் ஒரு மிகப்பெரிய டிபேட் பிரச்சனை வரும்போது இவர் யாரோட பேச்சை கேட்டார்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால 12 கோத்தத்தை அவரால் பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல பாருங்க. அப்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட வளர்ந்த வாலிபருடைய பேச்ச ஆலோசனை கேட்டதுனால, எங்க இருக்கக்கூடிய சாப்டர் பேச்சை கேட்டதுனால அவர் மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துருச்சு. 12 கோத்திரம் முக்கால் வாகம் போயிடுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தவறு செஞ்சுட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்டர்ஷிப்லயும் இருக்கானா? கண்டிப்பா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் தான் என்ன கண்டிப்பா பிரதர் சொல்றாரு பாருங்க வசனத்துல 1 தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 3:6 he must not be a recent convert. அவன் இருமா படைந்து பிசாசாட்டில் நாட்களில் விடாதபடிக்கு நூதன சிஷ்யனா இருக்கக்கூடாது. நூதன்னா நோ வாய்ஸ். அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ரீசன்ட் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு பிரதரா இருந்தா அவர் என்ன தெரியாது, ஒரு எக்லிஷாவுடைய மந்தைக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத பிராட் மைண்ட் யோசிக்க மாட்டார். அவரு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை பத்தி யோசிப்பாரு. பட் பிராட் மைண்ட் யோசிக்க மாட்டாரு. பட் அது மிகப்பெரிய டேஞ்சர் யாருக்குன்னா சொல்றா பாருங்க, நோ வாய்ஸ், நாட் இன் நோ வாய்ஸ், அதாவது பிகினர் ஒன் யங் இன் த ட்ரூத். அப்ப ட்ரூத்ல யங் பட் பிகினரா இருக்கிறாரு, அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அன்டயர்ட் பர்சன். அப்ப அன்ட்ரைட் பர்சன். அப்ப இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா என்ன பண்ண முடியும்? எக்லிஷாவுடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம் இல்லையா? நல்ல ஒரு முதல் பாயிண்ட் படிச்சோம் இல்லையா? அதாவது நல்ல ஒரு எல்லாம் விரும்பக்கூடிய நல்ல வளர்ச்சி போகக்கூடிய எக்லிஷா அது மாறுமானா மாறாது. ஏன்னா இவரே என்ன பண்ணுவாங்க வளர்ச்சியாக்கள் போல. அப்ப இந்த மாதிரி எக்லிஷா ஏன்னா இந்த மாதிரி இல்லைன்னா தேவனுடைய டைரக்ஷன் படி செய்யலைன்னா தஸ் டூயிங் ஹார்ம் போத் டு த நோவைஸ் அண்ட் டு த கிளாஸ். அப்ப அவருக்கும் அது பாதிப்பாயிடும், பெரிய பிரச்சனைகள் வேற பெருமைக்குள்ள போயிடும், நிறைய விஷயங்கள் உள்ள வந்துடும், எக்லிஷா வளர்ச்சிக்குள்ள போகுது. அப்ப 2 விதத்திலும் பாதிக்கப்படுவாங்க இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய பர்சன் எக்லிஷால எப்படி இருக்குன்னா ஒரு மெச்சூர் கிறிஸ்டியனா இருக்கணும். ஆனா எங்க இருக்கக்கூடாதுன்னா எங்க இருக்கலாம், ஏன்னா இருந்திருக்கிறாங்கல்ல யாரு சம்டைம் மெச்சூரிட்டி ஓவர் வெயிட் யூத். அப்போ தீமோத்தேயு, தீத்து, அப்புறம் பார்த்தோன்னா அப்போஸ்தலன் இவங்க எங்க அதான் 30 பேஸ் பண்ணி எல்லாமே. அப்ப அந்த மாதிரி இருக்கும் எல்டர்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணிக்கிறாங்க? ட்ரூத்ல நல்லா ஆழமா படிச்சிருப்பாங்க, அதுக்குரிய பெல்ஸ் பழகிருப்பாங்க. அப்ப இது மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யாருக்கு? நமக்கு தீமோத்தேயு தான், வெரி யங் மேன் தான். பட் இருந்தாலும் ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய எல்டர் அவர் என்ன பண்ண இருந்திருக்கிறாரு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்திருக்கும் அவர், கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா யார் கூட இருக்காரு அவரு? சாதாரண அவரு அப்போஸ்தலர் இருந்திருக்காரு இல்லையா? அப்ப அப்போஸ்தலர் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருப்பாரு, நிறைய பேர் பார்த்துருப்பாரு. அவரு நியமிக்கிறாருன்னா சொல்லி என்ன போல இருப்பார் சொல்றாரு, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கிறாரு. அப்ப மிக முக்கியம் என்னன்னா என் 3rd பாயிண்ட் சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா யார் தேவை? எல்டர் தேவை. ஏன்னா அப்பதான் வரக்கூடிய மந்தைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பெரிய நோக்கத்தோட பார்க்க முடியும், பிராடா பார்க்க முடியும் பார்க்கணும். இது 3வது பாயிண்ட் சொல்றேன். அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட், எல்டர் மஸ்ட் பி மேரிட். எல்டர் கல்யாணம் பண்ணிதான் எல்டரா மாறணும் இதா இருக்கு? கண்டிப்பா இல்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை. அப்படின்னு தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி தான் இருக்கும். ஆனா இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அப்போஸ்தலன் பவுல் எக்ஸாம்பிள். அப்புறம் தீமோத்தேயுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா தீமோத்தேயு அவர் ஃபாலோ பண்ணி போறாருன்னா இருப்பாரு, அவர் பார்த்திருப்பாரு எல்லாரையும். பட் இவர் பார்த்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் யாருன்னா அப்போஸ்தலன் பவுல். அப்ப அவர் லைஃப் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். இவரும் மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாரு, பட் ஆனா என்ன ஆயிட்டாரு இவரு? எல்டர் ஆயிட்டார். அப்ப மேரேஜ் பண்ணிக்கினாதான் எல்டர் ஆக முடியுமானா அந்த காரணம், அந்த ரீசன், அது குவாலிட்டி கிடையாது. எதுக்கு? எல்டர்ஷிப்க்கு. ஆனா மேரேஜ் ஆகக்கூடாதுன்னா மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆகலாம், மேரேஜ் ஆகாம இருக்கலாம், அது காரணம் கிடையாது. பட் மேரேஜ் ஆனா அவங்களுடைய வியூ வேற மாதிரி இருக்கும், டீல் பண்றது. மேரேஜ் ஆகக்கூடிய அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். அப்ப மேரேஜ் ஆனவங்க என்ன பண்ணலாம்னா சொல்றது பாருங்க, எல்டர் who was married or an elder who has children would in fact have experience along different lines. அப்ப வேறு வகையில் என்ன பண்ணுவாங்க? எக்லிஷியா போஷிப் நிறைய விஷயம் கொடுப்பாங்க. நிறைய எப்படி அது குழந்தைய வளர்க்கும் போது தெரியும், எதை குழந்தை கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எப்படி வளர்த்தா குழந்தை கண்ட்ரோல் இருக்கும்ன்றத எல்லாம் பார்த்து யார் பண்ணுவாங்க? மேரேஜ் பர்சன் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வேற மாதிரி ஒரு லைன் கொடுப்பாரு, பட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல
இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. பட் இது ஒரு குவாலிட்டி விஷயம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. மேரியானா தான் எல்டர். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஏன்னா பவுல் சிங்கிளா இருந்திருக்காரு, அப்போ திமோத்தேயு சிங்கிளா இருக்காரு, எல்லாமே வெவ்வேறு வகையில என்ன பண்றாங்க எக்லிசியா போஷிக்கிறாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் பாயிண்ட்ல, நம்ம எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும்? மேரேஜ். அப்போஸ்தலன் பவுல், அப்புறம் தீமோத்தேயு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப இதுதான் மிக முக்கியமான காரணம். அப்ப வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண என்ன ஒரு குவாலிபிகேஷன் வச்சுக்கூடாதுன்னா, அப்ப எல்டர் இருந்தா கண்டிப்பா மேரேஜ் ஆயிருக்கணும்ன்றத நம்ம வைக்க முடியாது பார்க்கணும். அப்ப இதெல்லாம் வந்து மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, 5வது விஷயம், மஸ்ட் பி a குட் ஸ்பீக்கர். எல்டர் கண்டிப்பா நல்ல ஸ்பீக்கரா இருக்கணுமா? இல்ல கேட்க சரி. நோ. குட் ஸ்பீக்கர்னா நல்ல பேச்சாளராக இருக்கணுமான்னு கேட்கிறேன். அது ஒரு குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கிறேன். நோ. வெரி குட். அப்ப இது ஒரு குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தா பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்களேன். நம்ம உதாரணத்துக்கு யாரு, மோசே எடுத்துக்கலாம். அவர் சொல்றாரு குட் ஸ்பீக்கரா இருந்தாரு ஒரு காலத்துல, பட் சில சுச்சுவேஷன்ல பேச முடியல. சொல்றாரு பாருங்க, மோசே சொல்ற, நான் முன்னாவது இதுக்கு பின்னாவது அடியேன் பேச, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயன் மந்தனா உள்ளவன். அப்ப சொல்லும் போது, ஆனா யாரு ஒரு பெரிய லீடரா? எத்தனை பேர் லீட் பண்ணிட்டாரு? கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சு நம்ம பைபிள் வாசம் ஒரு 6 லட்சம் புருஷர்கள் அடி 12, கிட்டத்தட்ட 50-30-40 லட்சம் பேர் பண்ணாரு. என்ன பண்ண கண்டிப்பா வந்து லீட் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்பீக்கரா, ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கரா இல்ல, பட் என்ன பண்றாரு, ஸ்பீக்கரா இருந்திருக்காரு. குட் ஸ்பீக்கரா இருந்தாரா? இல்லவே இல்லை, நமக்கு தெரியும். பட் ஆனா பைபிள் புதிய ஏற்பாடுல குட் ஸ்பீக்கர் இருந்திருக்காங்க நிறைய பேர். யார் சொல்லலாம்? அப்போலோ சொல்லலாம். பட் அப்போஸ்தலன் பவுல் குட் ஸ்பீக்கரா? அவரே சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 10:10, அவன் நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ள, எது பார யோசனை பலமுள்ளவர்களாம்? அப்போஸ்தலன் பவுல் எழுதுற விஷயங்கள் ரொம்ப டீப்பான விஷயம். பார யோசனையும் பலமுள்ளவர்கள், சரீரத்தின் தோற்றமும் பலவீனம் இருக்குது. வசனம் அவர் பேசுற விஷயங்கள், அவருடைய சரீர தோற்றம் எப்படி தான் ரொம்ப பலவீனமா பார்க்கறதுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு உருவம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவரே சொல்லிக்கிறாரு. பட் அவருடைய நிருபங்கள் பார யோசனை உள்ளது. இன்னொரு வாசம் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே, நான் உங்களிடத்துல வந்த போது தேவனை பற்றிய சாட்சி சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரல. கீழே சொல்லும்போது திருவிழித்து பாருங்க, மிகுந்த சொல்வன்மை உடையவனோ. சொல்வன்மைனா பேச்சு திறமை உள்ளவனா வரல. அப்ப அப்போஸ்தலன் பவுலுடைய அவருடைய நேச்சர் எப்படின்னா, நல்லா பேச மாட்டாரு, நல்லா எழுதுவார், நல்லா திங்க் பண்ணுவார். அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அந்த மாதிரி குட் ஸ்பீக்கரா இல்லைன்னா இருக்கணும்னு சொன்னா அப்போஸ்தலன் பவுல் நம்ம அந்த ஸ்பீக்கர் லிஸ்ட்ல வந்து மட்டும் அப்போல வந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அங்க புரியும், இந்த குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நல்ல பேச்சாளர் யார் நல்லா பேசுவான் உலகத்துல? அரசியல்வாதிகிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்தோம், லிஸ்ட் கொடுத்தோம், என்ன பண்ணுவாங்க அரசியல்வாதி, பொலிட்டீஷியனா பண்ணுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. தமிழ் தெளிவா, இல்ல கன்னட தெளிவா, தெலுங்கு அவங்களுக்கு கொடுத்த லிஸ்ட பக்காவா பேச, நம்மள சூப்பரா பேச, வசியம் பண்ணி பேசுறவங்க நம்ம நிறைய பார்த்து இருக்கிறோம். அதை வச்சு நம்ம குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது குட் ஸ்பீக்கர். ஏன்னா என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷன் ஞானத்துக்குரியதாய் நயவசனை புள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. அப்ப அவர் பேசுற பேச்சு வந்து நயவசனை அர்த்தம், வசியம் பண்ற மாதிரி, நம்ம அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இல்லைன்றாரு. அப்போ இதுல மிக முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க சொல்லும்போது அதெல்லாம் சொல்றேன்னா, யூ கேம் இன் டு தி ட்ரூத் பிகாஸ் தி ட்ரூத் இஸ் பவர்ஃபுல்லா இருக்குது. அதாவது நம்ம பேசுற ட்ரூத் பேசுறாங்க இல்லையா? இப்ப நான் பேசுறேன்னா, நான் பேசுறது நிமித்தமா நான் பண்ண போதில்ல, ஒரு மாட்டம் வரப்போதில்ல, சத்தியம் பவர்ஃபுல்லா இருக்குது இல்லையா? அப்போ என்ன, அவர் குட் ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கரா என்ன பண்ணா, அவர் குட் ஸ்பீக்கரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் பேசுற விஷயங்கள், அதான் பிரதர் சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம டேவிட் வர்மா சொல்லியிருக்கிறாரு, அவர் பிபிடி எல்லாம் போட மாட்டார். ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்க விஷயம், பிபிடி போடுறதில்ல. கேட்டாங்க பிரதர், ஏன் நீங்கள் பிபிடி எல்லாம் போறதில்ல, பவர் பாயிண்ட் போறதில்லைன்னா, பிரதர் நான் பவர் பாயிண்ட் போட மாட்டோம், பட் பாயிண்ட பவரா போடுவோம். அப்ப அந்த மாதிரி பிரதர் சொல்லுவார். அப்போ நம்ம பேசுற விஷயங்கள் மெத்தடு வேரி ஆகலாம், பண்ற அப்ரோச் வேரி ஆகலாம், பட் எது மாறல வராது. பாயிண்ட் சத்தியம் வந்து போக்குல போய் சேருன்னு சொல்றாரு. அப்போ சொல்ற பிறகு சத்தியம் வல்லமை வாய்ந்தது என்பதால் தான் நீங்க சத்தியத்துக்கு வந்தீர்கள். அப்ப நம்ம எல்லாம் வந்தோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வந்திருப்போம். நம்ம ஒரு ட்ரூத் சொன்னவங்க வந்து எப்படி சொல்லிடுறாங்க, நல்ல பேச்சாளர், மேடம் பேசிட்டு அவர் பேசுனது அட்ராக்ஷன் பார்த்து வந்தோமா?
எது அட்ராக்ஷன்ஸ் நமக்கு? ட்ரூத் அட்ராக்ஷன்ஸ் இல்லையா? அப்போ குட் ஸ்பீக்கரா இருக்க வேண்டிய எல்டர் குவாலிட்டி கிடையாது. பட் அவர் பேசுற விஷயங்கள், பேசுற முன்வைக்கிற விஷயம் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்து வந்திருக்கிறோம். அப்ப சிறந்த பேசும் திறன் என்பது மூப்பருக்கு தேவையான ஒரு தகுதி அல்ல. அப்ப அதை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை குறைந்த திறமை கொண்ட ஒருவரால் அல்ல பேசும் திறனே இல்லாத ஒருவரால் சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்போது நீங்கள் சத்தியத்தை பெற்றிருப்பீர்கள் அல்லவா? அப்ப யோசிச்சு சொல்ற, சிங்க் பண்ணி பாருங்க. நீங்க ட்ரூத் வரும்போது ட்ரூத் பேச தெரியாதவருக்கு பட் ட்ரூத் நம்ம கொடுத்துருப்பாரு. அப்ப அப்படி பேசி நம்ம பண்ணுவோம் வந்துருப்போம். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எல்ற ஃபிக்ஸ் பண்ணிப்பது அவர் சரியா பேச மாட்டார் பிரதர். சரியான குட் ஸ்பீக்கர் இன்னட் பேசினா தடுமாற தங்கு ஸ்லிப் ஆகும் பிரதர். அவர் எல்று லாக்கியல் சொல்ல முடியுமா? குவாலிட்டின்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது இது குட் ஸ்பீக்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இது அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த பாயிண்ட், மஸ்ட் பி a குட் டீச்சர். ஸ்பீக்கர் இல்ல இப்ப என்னவா இருக்கு? கண்டிப்பா டீச்சர். ரெண்டு தான் வித்தியாசம், ஸ்பீக்கருக்கும் டீச்சருக்கும் வித்தியாசம். டீச் பண்றது, போதிக்கிறது என்னன்னா தனிப்பட்ட முறையில் உட்காந்து பிரதர் கொடுக்குற விளக்கத்தை முதல்ல படிச்சலாம் பாருங்க. அப்படியே படிக்கும்போது கிறிஸ்டியானிட்டி இஸ் a school that we are attend. அதாவது நம்ம கிறிஸ்துவம் என்பது நம் அனைவரும் பயிலும் பள்ளி. நம்ம ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம சிறந்த ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் தான் நம்ம ஆண்டவர் தான். பட் அவரை விட கம்மியா தான் இருப்போம். பட் எல்லாரோட ஒர்க் என்னன்னா பரிசுத்தாவின் மூலம் இயேசுவும் திருச்சபையில் உள்ள மூப்பர்களை பயன்படுத்துகின்றார்கள். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு டீச்சரா இருந்து நமக்கு போதிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு குட் டீச்சர் இயேசு கிறிஸ்து 12 பேர் இருந்தாங்களே, எப்படி இருந்தாங்க? 12 பேர், ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். திடீர்னு 2 பேரையும் சொன்னாங்க கொளுத்தலாமான்னு கேட்பாங்க. திடீர்னு வந்து நீ மறிக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்போ டீச்சர் ஒர்க் என்ன பண்றாரு, ரெடி பண்றாரு. கரெக்டா யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணுமோ நமக்கு தெரியும். ஒரு ஸ்கூல் படிச்சு ஸ்கூல் ஒர்க் பண்ண தெரியும், நம்ம கூட படிக்கிற பசங்க தெரியும். பட் அந்த டீச்சர் வந்து எல்லாருக்கும் பாடம் எடுப்பாரு. பட் ஸ்பெஷலா யாருக்கு கேர் எடுப்பாருன்னா ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் எடுப்பாரு. பட் அந்த மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற யாருக்கு என்ன வார்த்தை சொன்னா புரியுமோ அந்த மாதிரி, யாருக்கு என்ன மாதிரி வகையில் எடுத்தா புரியுமோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் பேஸ் பண்ணி இருக்காது. அப்ப இது மாதிரி வந்து டீச்சருடைய தன்மை வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர் மாதிரி கிடையாது. ஆனா டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு வேண்டிய விஷயத்தை கரெக்டா ப்ராப்பரா அந்த ஸ்டூடெண்ட் வேண்டிய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி யாரு பண்ணணும்? கண்டிப்பா எல்டர் பண்ணணும், எல்டரா வரக்கூடிய பண்ணணும். அப்ப யாருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் வெவ்வேறு வளர்ச்சியில் இருப்பாங்க. அப்ப அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை கொடுத்து பராமரிச்சு ஜென்ரலா பண்ணக்கூடிய மேப்பர் பண்ணக்கூடிய வேலை தான். அப்ப எல்லா ஆடுமே என்ன பண்ணாது, சில டைம் ஆடு சிக்காயிட்டு இருக்கும், உடம்பு சரியில்லாம இருக்கும். இப்போ என்ன பண்ண அந்த ஆடு தனியா எல்லாரும் டீல் பண்ண முடியுமா? முடியாது. தனியா போயிட்டு அதை வேண்டிய கேர் என்ன பண்ணுவோம், கொடுக்கணும், மருந்து என்ன பார்த்து கொடுக்கணும். அப்ப இப்படி வெவ்வேறு வகையில கூட எக்லிஸா இருக்கிற பிள்ளைகளை அவங்க வெவ்வேறு கெப்பாசிட்டியில, வெவ்வேறு தன்மையில, வெவ்வேறு எமோஷனல் இருப்பாங்க. அவங்களை பார்த்து என்ன பண்ணும், அவங்க விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும்னு பாக்குறோம். அறிக்கையில வாசிக்கும் போது, எனவே நான் மூப்பலை தேர்ந்தெடுக்கும் போது கற்பிப்பதில் திறமையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கற்பிப்பதில்னா கற்றுக் கொடுக்கறதுல திறமையா கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை அவர்களுக்கு பேச்சு குறைபாடு இருக்கலாம், ஃப்ளூயன்ஸே பேச மாட்டாரு. பட் வந்து ட்ரூத்தை உட்காந்து பேசணும்னா ஒரு டவுட் வரும்போது அவருக்கு டவுட்டா பண்ணும், கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருக்கணும், தெளிவு பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருக்குன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஆனால் அவர்கள் சத்தியத்தின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் உங்கள் மனதில் பதிய வைக்க முடிந்தால் அதுதான் நாம் தேடும் தரம். அப்ப என்ன ஸ்டாண்ட் கேக்குறேன்னா, ஒருத்தருக்கு வந்து ட்ரூத் தெரியல, அவருக்கு ட்ரூத் புரியலனா அவர் ட்ரூத் புரிய வைக்கிற அளவுக்கு, அவர் ட்ரூத்தை எடுத்து அவன் மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு கிளாரிட்டியா சொல்லக்கூடிய ஒரு பிரதரா இருக்கணும்ல, இதுதான் தரம் சொல்றாரு. அப்ப அவர்கள் என்ன கற்பிருக்கா என்பது முக்கியம். நம்ம சபையில் எந்த ஒரு பழைய விஷயத்தையும், அதாவது பழைய பாட்டு விஷயம் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எல்லாரால புரிஞ்சுக்க முடியாது. ஞாபகம் படிக்கும் போது புரிஞ்சுதான் எல்லாருக்கும் புரியாது. அப்ப புரிய வேண்டிய விஷயத்த புரியுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் தான் டீச்சர் பண்ற வேலை. அது மட்டும் சத்தியத்தை பற்றிய உறுதியான புரிதல் கொண்ட மூப்பர்கள் வேத வசனங்களை பயன்படுத்துவார்கள், உங்கள் சிந்தனையை தூண்டி உங்கள் மனதில் சத்தியத்தை வலுப்படுத்துவார்கள். அப்ப இந்த மாதிரியான எல்டர் தான் யார் தேவைன்னா, யாருக்கு தேவை? நம்முடைய எக்லிஷா கண்டிப்பா தேவை. ஏன்னா அந்த மாதிரி தேவனை பண்றாரு. இப்படிப்பட்ட டீச்சரா இருக்காரா, ஸ்பீக்கரா இல்லைன்னாலும் பரவாயில்ல, டீச்சரா இருக்கான பார்த்தவன சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்த யார் பண்ணணும், நம்ம ஒவ்வொரு எக்லிஷா மெம்பர்ஸ் பண்ணணும். வசனம் வாசிக்கும் போது தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்
எதிர்பேசலை கண்டனம் பண்ணவும் வல்லவனா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு எல்டரா இருக்கணும். அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம பண்ணணும், புத்தி சொல்லணும். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்த? ஆரோக்கியமான உபதேசம், ஹெல்த்தியான டாக்டரின் பண்ணணும், பார்த்து செய்யணும். ஹெல்த்தி இல்லாம டாக்டரின் இருக்கா இல்லையா? இங்க இப்போ எல்லாம் பரவி இருக்கு இதுல, இன்டர்நெட்ல. அப்ப எது ஹெல்த்தியான டாக்டரின், எது காலத்திற்கே உரிய சத்தியம், மிட் நியூ சீசன் எதுன்றத சரியா பார்த்து, யார் இது சரியா பார்த்து அதை எடுத்து உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு, உபதேசம் அர்த்தம் ஸ்பீக்ல கம்மியா இருந்தாலும் டீச்சிங்ல பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருந்தானா, அந்த மாதிரி எதிர்பேசுற ட்ரூத் தப்பா வந்து போதிக்கிறாங்க, தப்பு நானே தப்பா பேசுறேன்னு வச்சுங்களேன். அப்ப எழுதுற என்ன பண்ண, கண்டிப்பா பிரதர் தனிக்கப்பட்ட முறையில் பிரதர் சொன்ன விஷயத்த அவரு வேதத்தினுடைய விஷயத்தின்படி 7ஆம் எழுத்துப்படி என்ன பண்ணல, மேட்ச் ஆகல, பரிசுத்தானுடைய கைடன்ஸ் படி மேட்ச் ஆகல அப்படின்னு எடுத்து கண்டனம் பண்ணி, அது மட்டும் எதிர்த்து பேசணும், கண்டனம் பண்ண வேண்டிய வல்லவலா இருக்கணும். எப்படிப்பட்ட போதிப்பு கெட்ட வசனத்தை அவர் நன்றா உறுதியா இருந்ததான் என்ன பண்ணுவார், இங்கிலீஷையும் அந்த மாதிரி வளைச்சு கொண்டு போவார். அப்ப இந்த மாதிரி எழுற பார்த்து சூஸ் பண்ணா நமக்கு என்ன தேவை? ஈஸியா பண்ண முடியுமா? விருப்பம் பண்றதுக்கு, விரும்பி ரொம்ப நாள் என்ன பழகினவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒவ்வொன்றை பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குது. இது அடிஷனலா நம்ம விஷயத்த பாக்குறோம். கடைசியா பிரதர் சொல்ற விஷயம் என்னன்னா, மிக முக்கியமா தேவை, எல்டர் மஸ்ட் பி ஹம்பிள். அது பிரதர் சொல்றாரு. எஸ், 3 எஸ் போடுறாரு பிரதர். கண்டிப்பா 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 எது இருக்குதோ இல்லையோ, எது கண்டிப்பா தேவை இருக்கு, ஹம்பிள், ஹியூமிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஈஸியா வந்துடாது, பட் வரவைக்கு ரொம்ப கஷ்டம். பட் அப்படி வர வச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ரோல் மாடலா இருப்பாரு எக்லிஷாக்குல, ஓல்டு எக்லிஷாக்குல மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளைகள் எக்லிசம்ல இருப்பாரு. ஏன்னா அவர் பல விஷயத்துல எது வர காரணமா இருக்குது, ப்ரைட், நான்ற விஷயம், ஐன்ற விஷயம் அவர் நிறைய வரது காரணமா தான் சொல்றாரு. அந்த விஷயத்த மட்டும் பார்த்துருக்கணும். எல்டர்கிட்ட நீங்க பார்க்க வேண்டியது மிக முக்கியம்னா, கண்டிப்பா ஹம்பிளா இருக்காரா, எல்லாருக்கும் மேல பார்த்து கேரக்டர் வச்சு பாருங்க. பாப்புலர் பத்தியும், மோட்டிவ் பத்தியும், எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும், மேரிட் பத்தி, ஸ்பீக்கர் பத்தி பார்த்தாச்சு, டீச்சர் பத்தி பார்த்தாச்சு. இது எல்லாத்துலயுமே அவர் எப்படி செயல்படுறாரு? பாப்புலரா இல்ல, பாப்புலரா மாறுறாரு. ஆனா என்னவா இருக்காரு பார்க்கணும், ஹம்பிளா இருக்காரா, தாழ்மையா இருக்கா, தாழ்மை பேசுறாரா, பேசுற வார்த்தைகள்ல பார்க்கணும் நம்ம. அப்புறம் அவர் மோட்டிவ் எல்டரான மோட்டிவ் இருக்குது, நல்ல மோட்டிவ் தான். அந்த மோட்டிவ்ல இருக்காரா ஹம்பிளா, அதுல மெயின்டைன் பண்ணிட்டாரா, அதுல அதோடைய அந்த கேரக்டரை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்க்கணும். எல்டர் சுட் பி எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரா, கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, எவ்வளவு வருஷமா எல்டரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரா இருக்காரா என்ன பண்ணுவாங்க பார்க்கணும். மஸ்ட் பி மேரிட், இந்த மேரிட் கண்டிஷன்லயே ஒரு சரியான ஒரு மனநிலை இருக்காரான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம குட் ஸ்பீக்கர் இல்ல கூட, அவர் ஸ்பீக்கரா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரா, இல்ல குட் ஸ்பீக்கர் மாதிரி பெருமை பேசிக்கிறாரான்னு பார்க்கணும். அப்புறம் டீச் பண்ணும்போதுல டீச் நல்லா பண்றாரா, பண்ண உடனே ஒரு மைண்ட் வரும், நல்லா பண்றேன்ல அப்படின்னு ஒரு மைண்ட வருதா. அப்ப இது எல்லாத்துலயும் யாரும் வாட்ச் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இல்ல, பிரதருக்கு. இப்ப எல்டராவது பொறுப்பு இருக்கா இல்லையோ, யாரு மிகப்பெரிய பொறுப்புனா, ஏன்னா இப்படி வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் சந்தோஷப்படுறது யார் தான், இங்கிலீஷா தான். நெகட்டிவா வந்தாலும் பாதிக்கப்படுறது யார் தான், இங்கிலீஷா தான். அப்ப மிகப்பெரிய ரோல் யாருன்னா இங்கிலீஷாக்கு அவன் பண்ண வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு கடமை மிகவும் பிரேயர்ஃபுல்லா, மிகவும் ஹம்பலா பண்ண வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட பிரதர், பிரைட் உள்ள பிரதர் வந்துடாம என்ன பண்ண பாத்துக்கணும். ஏன்னா வந்துட்டா என்ன ஆட்டோமேட்டிக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்தைக்குள்ள ஆடவே இருந்தா பிரச்சனை கிடையாது, திடீர்னு ஆடே ஓனாய மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு எக்லிஷால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுகளுடைய நிலைமை தான் பாருங்க. உள்ளுக்குள்ளவே என்ன பண்ண ஓனத்தையும் சாப்பிட்டு அதெல்லாம் கோவத்து போயிட்டு இருக்கும். ஏன்னா அவன் நிறைய வரது வாய்ப்பு இருக்கு. அந்த மினிஸ்ட்ரியல் ப்ரைட் இருக்கு இல்லைங்களா, ஊழியம் பண்ணும்போது கண்டிப்பா ப்ரைட் வரும். உதாரணத்துக்கு அவர் நல்ல எக்லிஷா வளர்ந்துட்டு இருப்பாரு, சிங்கிள் எக்லிஷா வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லா டெவலப் பண்ணோடனே அது பெருசா டெவலப் ஆகும். அப்படியே ப்ரைட் வராது, போக போக ப்ரைட் டெவலப் வாய்ப்பு இருக்குது. இது ப்ரைட்னா ஒரு கட்டத்துல நம்ம எல்லாரும் கூப்பிடுறாங்க, நம்ம எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னு, நம்ம இங்கிலீஷா எல்லாம் பிரபலமா இருக்கணும்ன்றது எல்லாம் இது மாதிரி பல பரிணாமங்கள்ல பல விஷயத்துல நம்ம எல்டருக்கு சோதனை டெஸ்டிங் இருக்குது. அப்படி டெஸ்டிங் இருக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டிய, நம்ம பார்ட் என்ன பண்ணணும் சொல்றாரு பிரதர். இப்படிப்பட்ட பிரதர் நல்லா வளர்றாரா, என்கரேஜ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அன்பு காட்டணும். அந்த அன்பு என்ன ஆகிவிடாது, அவரை டெம்டேஷன் கொண்டு போய்விடாது, ப்ரைட் வளர்க்க காரணமாக கூடாது. வளர வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா தெரியுமா, பிரதர் நீங்க பண்ண ஊழியத்துல இது சூப்பரா இருந்துச்சு பிரதர், எங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு, நான் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கிறோன்றத தெல்ல தெரிய எந்த பாயிண்ட் சொல்லணுமோ சொல்லணும். அதை தாண்டி அவரை தற்பூச்சிக்குள்ள போறதுக்கு வழிவகுத்து
நம்ம கொடுக்கூடாதுன்னு பாக்குறோம். இதை பத்தின ஒரு பிரதர் வந்து நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு டைம் தான் இந்த ரீபிரிண்ட் ஆர்டிகல் வாசிங்க. அது எல்லாமே தேவனுடைய இந்த எல்டர்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா தகுதியை பற்றியும் அவருடைய தன்மையை பற்றியும் கொடுத்துருக்காரு பிரதர். அப்ப இப்படிப்பட்ட விஷயத்த நீ படிக்கும் போது இன்னும் நமக்கு வேண்டிய ஆலோசனை நிறைய கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எல்டருடைய ரோல் சாதாரண விஷயமா? ஈஸியா முடிஞ்சிருமா? அது ஈஸியா பண்ணிட முடியுமா அந்த ஒர்க்கை? அப்போ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணோம். அவரும் பாதிப்பாக கூடாது, எக்லிஷாவும் பாதிப்பில் போகக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கேட்ல இருந்து உள்ள ஓனாய் வர்றதும் ஓனாய் ஏற்படாம வர்றதும் அவரும் ஓனாயா மாறாதும் ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கிற. பட் அவர் பின்னாடி பண்றத ஒர்க் பெரிய ஒர்க். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எல்டர் இருந்தா நல்லா ஒரு சூப்பரா இருக்காப்பா, நல்லா போய் 4 பேருக்கு பேசலாம், 4 பேர் ஃப்ரீயா பண்ணலாம், நல்ல பொசிஷன் நினைச்சிட்டு இருக்கோம், நல்ல ஒரு பதவிமா நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது எல்டருடைய விஷயம் ரோல். அவர் இங்க பார்க்கும் போதே இங்க எல்டர் பார்ப்பாரு. பட் பேக்ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் தேவை யோசிச்சு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் எங்க போலாம், இவர்கிட்ட பேசணும், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரை பத்தின ஒரு ஆடோட நிலைமைய நன்றாய் அறிஞ்சு பண்ணும் இருக்கக்கூடிய எல்டரா இருக்கணும். அப்போ வந்து அவருக்கு என்ன டியூட்டி? சிங்கிள் டியூட்டி இருக்குமா? டபுள் டியூட்டி. ஏன்னா அவர் என்ன பண்ணும், அவரையும் பார்த்துக்கணும், எக்லிஷா பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நமக்கு எல்லாம் என்ன டியூட்டி? சிங்கிள் டியூட்டி தான் நம்மளுக்கு. நம்ம வந்து சொன்ன வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சாலே யாருக்கு முடிஞ்சு போச்சு? நான் முடிஞ்சு போச்சு, தேவன்கிட்ட பிளஸிங் வாங்கிக்குவோம். பட் எல்டர் என்ன பண்றது? அப்படி இல்ல, அவரு போசிக்ரேஷன் நல்லா பண்ணணும். அவரு செல்ஃபா தனிப்பட்ட போது நல்லா ஸ்டடி பண்ணி நல்ல ஒரு மைண்ட்ல நல்ல ஒரு தெளிவான ட்ரூத்ல இருக்கணும். அப்ப அவன் ட்ரூத்ல இல்லைன்னா எக்லிஷா பாதிப்புள்ளாயிடும். அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான எல்டர் ஜாப் இருக்குது, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவர் வந்து எல்டர்னா ஓல்டர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனா அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, சீனியர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஓவர்சியரா இருக்காரு. எப்படி சொல்லப்போனா அவர் வீட்டுல ஒரு அப்பா எப்படி இருப்பார்? சில பேர் சொல்லுவாங்க, சில உதாரணம் பார்த்துருக்கோம். அம்மா வந்து குழந்தைய வந்து எத்தனை மாசம் தான் வயிற்றுல சுமப்பாங்க? 10 மாசம் தான் வயிற்று சுமப்பாங்க. பட் இவர் வந்து எப்ப சுமிச்சிட்டு இருக்க மைண்ட்ல சுமந்துட்டு இருப்பாரு. அவர் மைண்ட் 10 வாழ்க்கை ஃபுல்லா சுமந்துட்டு இருப்பாரு. எதை? ஃபேமிலியாவே ஃபேமிலியை உருவானதுல இருந்து அவர் மைண்ட் ஃபுல்லா இதா இருக்கும். ஃபேமிலி பத்தின விஷயமா சுத்தி போயிட்டு இருக்கு தவிர, பட் அந்த மாதிரி சுமந்து இருக்கிற விஷயத்துல ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து யார் பார்த்துட்டு இருக்க? எல்டர் என்ன பண்ணோம் இருக்கணும். அப்படிப்பட்ட எல்டரா இருக்காரு நம்ம எல்டர். அப்படி என்ன பண்ணோம்? அப்ப வரக்கூடிய எல்டர் என்ன பண்ணும்? இந்த மாதிரி வரணும் என்ன பண்ணுவேன்? நம்ம எல்டர் வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து நல்லா கேர் எடுக்கிறாரா, ஒரு அப்பா பண்ற விஷயத்த பண்றாருன்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்டர் கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுதா? அப்படிப்பட்ட எல்டர் தான் தேவை. ஒரு மேய்ப்பர்கிட்ட ஆடு என்ன பண்ணும்? தயங்காம போனோம் இல்லையா? அப்ப அந்த ஆடு பயந்துட்டே போச்சுன்னா அதுக்கு வேண்டிய கியூர் கேட்குமா? போயிட்டு ஒரு அப்பாட்டு போயிட்டு பையன் பயந்துட்டே போயிட்டு தூரம் வந்து எனக்கு அவன் ஃப்ரீயா பேசுவானா? ஃப்ரீயா போயிட்டு ஏதாவது ஃப்ரீயா போய் கேட்க முடியுமா? எதுவுமே கேட்க முடியாது. அப்ப ஈஸியா அப்ரோச்சபிளா கன்வெர்ட், அதாவது ரொம்ப சீக்கிரம் போயிட்டு ஒரு எக்லிஷாவுடைய சகோதரிகள். ஏன்னா அவரு யார் தான்? அவரு ஒரு தேவனுடைய மந்த ஒரு ஆடுதான். பட் ஒரு பிரதானமா ஒரு எப்படி ஒரு ஆட்டுக்குள்ளே ஒரு கடா இருக்கும்ல, முன்னாடி போகும்ல, அந்த மாதிரி ஒரு கடா. ஆக்சுவலா அவர் ஷெப்பர்ட் கிடையாது, அண்டர் ஷெப்பர்ட் தான். பெரிய ஷெப்பர்டு அண்டர் ஷெப்பர்ட் அவரு. அப்ப அவரும் யார்தான்? ஆளுதான். அவரும் ஒரு மனிதர் தான். அவரும் சகோதர பார்க்கணும் தவிர, அப்ப அப்படிப்பட்ட சகோதரா இருக்காரா? நான் எல்டர் தயாரிக்கு பதிலா நான் சகோதரர் தான் அப்படின்றத காமிக்கிறேன், ஈக்குவாலிட்டி காமிக்கிறதா பார்க்கணும். ஈஸியா கம்யூனிகேட்டரா இருக்கணும், ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய பிரதரா இருக்கிறாரா பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட எல்டர் இருந்தா அந்த எக்லிஷா எப்படி பார்க்கறது இருக்கும்? ஒரு ஃபேமிலியா இருக்கும் இல்லையா? ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு ஆல்ரெடி தெரியும். இப்படி வந்து என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவ மண்டலம் தான் இருக்குது, தனியோ ஸ்டேஜ் தனியா உட்காந்துருப்பாங்க. யாரு அது? கிறிஸ்தவம் சொல்லும் போது அது அவங்க யாரு? அது என்ன குரூப்? அது குருமார்கள் குரூப் இல்லையா? அப்ப விசுவாசி குரூப் தனி பிரிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி கண்டிஷன் வந்துடும். இந்த மாதிரி இல்லைன்னா அப்ரோச்சபிள் இல்லைன்னா அப்ப இந்த மாதிரி எல்டர் நம்ம கண்டிப்பா இருக்குன்றதை அதே சொல்றாரு. என் வசனம் வாசிச்சிருக்கோம் கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவன் சகல நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்ப ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருக்கணும், எல்டரா இருக்கணும். யாரு? நம்ம விரும்பக்கூடிய நம்ம செல் பண்ற பிரதர் வந்து ஷேர் பண்ணணும். எதை? எல்லாத்தையுமே சத்தியத்தை ஷேர் பண்ணணும். தான் என்ன கத்துட்டு இருக்காரோ அப்படியே ஓப்பனா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிரதரா இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்த அவர் என்ன பண்ணணும்? விஷயத்த அவர் சில பர்சனலா இருக்கும், அது ஷேர் பண்ண கூடாது.
பட் எதை ஷேர் பண்ணுமா ஷேர் பண்ணக்கூடிய பிரதரா இருக்கணும். ஏன்னா சாதாரண டியூட் கிடையாது. நம்ம வாசிச்சிருக்கோம் எபிரேயர் 11:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்காக உத்தரவாதம் பண்ணலாய். உத்தரவாதம் அர்த்தம் அவதான் கேரண்டியர். யாருக்கு? எக்லிஷா. இப்ப போய் ஒருத்தர் எழுதுற போயிட்டு வேற எழுதுற ஒரு எக்லிஷால போய் சப்ஜெக்ட் எடுக்காருன்னா என்ன சொல்லுவாரு? பிரதர் எல்லாரும் விசாரிச்சு சொன்னாங்க, ஒரு அதாவது பிரதிநிதி மாதிரி. அப்ப எக்லிஷா என்ன சொல்லுதோ, இப்ப ஒரு முடிவு எடுக்கலாம் எல்டர்ஸ் மீட்டிங்ல, அந்த முடிவை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண, அந்த முடிவை உதாரணத்துக்கு ஒரு எல்டர்ஸ் மீட்டிங்ல பெரிய முடிவு பண்ண போறாங்க சொல்லிட்டாங்க மீட்டிங்ல. அந்த சபைக்கு ஒரு எல்டர் என்ன பண்ணா, எல்டர்ஸ் வந்து உட்காந்து எக்லிஷால பிரதர் என்ன முடிவு சொல்லுங்க, நீங்க சொல்ற முடிவு பண்றாங்க போயிட்டு சொல்றேன் அப்படி சொல்ற எல்டரா இருக்கணும். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன், அதை என்ன பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. அவர் எக்லிஷா செய்யக்கூடிய ஒவ்வொரு முடிவும் செய்யற முடிவுல ஒரு ஃபுல், அதாவது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி, ஃபுல் பர்சன்டேஜ் கொடுக்குற பேஸ் பண்ணி, மெஜாரிட்டி பேஸ் பண்ணி முடிவுகளை, அந்த முடிவை செயல்படுத்துற யார் இருக்கணும்? எல்டர் இருக்கணும். ஏன்னா உத்தரவாதம் பண்றா யாருக்கு? தேவனுக்கு சரி மற்ற எக்லிஷாவுக்கும். நான் வந்து இந்த எக்லிஷாவுடைய எல்டர், இவங்க தான் சொல்லி அமைச்சிருக்காங்க என்கிட்ட முடிவு சொல்லிடுறான். எக்லிஷாவுடைய முடிவு இது, ஏன் முடிவு இல்லை அப்படின்னு உத்தரவாதம் பண்ணுறா வீழ்த்து இருக்கிறபடியால் அவன் எப்படி பண்ண விடணும்னா, அவன் துக்கத்தோட பண்ண விடாது. ஒரு ஊழியம் பண்ணா துக்கத்தோட பண்ணலாம் இருக்குமா? ஃபீல் பண்றாரு பிரதர். சப்போஸ் வெளியே போய் சொல்றாரு, பிரதர் எக்லிஷா ரொம்ப கஷ்டம், ரொம்ப துன்புறுத்து, ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க எக்லிஷா, எங்களை ஊழியம் பண்ண விட மாட்டாங்க, அதாவது ஒரு பிரச்சனை எடுத்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணா எல்டருக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா எழுறாரும், ஏண்டா அந்த ஊழி தெரிந்து கொள்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு அவள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் சொல்றாரு. அடங்குன அர்த்தம் கீழ்ப்படி சொல்றாரு. கண்டிப்பா அடங்கு சொல்றாரு. அது என்னது? ஒபீடியன்ட் இருக்கணும். எதுக்குன்னா சின்சியர் ஒபீடியன்ட். ஏன்னா இவங்க செய்யற வேலை யார் கொடுத்த வேலை? தேவன் யார் சாப்பிட கொடுத்தாரு? நம்மளுக்கு கொடுத்த ஒர்க் தானே. அப்ப நம்ம கொடுத்த ஒர்க் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஒர்க் எல்டர்ஸ்க்கு. நீங்க செய்யுங்க, நீங்க எங்கெல்லாம் சேர்த்து போஷிங் சொல்றோம் இல்லையா? அப்ப அவர் சொல்ற விஷயத்துக்கு பிரேயர்ஃபுல்லா யார் அடங்கணும்? இப்ப நீங்க சொல்றது அப்படின்னு கேட்டான்னு அர்த்தம் நீங்க தான் ஏற்படுத்தின அவரே அவன் சொல்லும் போது செய்யாம இருக்கக்கூடாது இல்லையா? அதை திருவிழி வாசிக்கும் போது என்ன சொல்றேன்னா, உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால். யாருக்கு? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். தப்பு பண்ணா, தப்பான மோட்டிவ் போயிட்டு எக்லிஷா பாதிப்புக்குள்ளாக்கனா கணக்கு கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை யார்? தேவனுக்கு. ஏன்னா அந்த எக்லிஷாவை ஒரு வருஷத்துக்கு வேண்டிய போஷிப் கொடுக்கணும் தேவன் நியமிச்சிருக்காரு. அந்த ஒரு வருஷத்துல என்னென்ன அவர் தேவனுக்கு பிரியமா பண்ணலையோ, எக்லிஷா போஷிக்கலையோ, அதுக்குரிய கணக்கு லிஸ்ட் யாருக்கு இருக்கு? தேவன் இருக்குது. தேவன் நம்ம கணக்கு கொடுக்கணும். அவங்க உங்கள் நலில் விழிப்பா இருக்கிறார்கள், இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதா இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு மன துயரம் பண்ணாதீங்க, மனசில் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அவளுக்கு துயரம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்காது. அப்போ வந்து நல்ல பயன் தராது. அப்போ நான் ஒரு எக்லிஷா எல்டரை சூஸ் பண்ணும்போது அவர் சந்தோஷமா அந்த ஊழியத்தை பண்றது நம்ம கொடுக்கணும். அவர் சந்தோஷமா பண்ணும்போது அது வேண்டிய அப்ரிசியேஷனை, வேண்டிய கீழ்ப்படுதல் காட்டுறது நம்முடைய கடமையா இருக்கு பார்த்தோம். அப்போ எக்லிஷா எல்டர் என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய ரோல் இருக்குது. அவர் ஓவர்சீரா இருந்து தகப்பன் சார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கறான்னு வாட்ச் பண்ணோமே, எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு வாட்ச் பண்ணோம். ஏன்னா அவர் தனிப்பட்ட ஃபேமிலி ஒன்று இருக்குதா? இருக்கா இல்லைங்களா? அவர் பர்சனலா ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி இருக்கும் தனியா இருக்குது. எக்லிஷா ஃபேமிலி இருக்குது. அப்ப ரெண்டு தேடி பார்க்கணும். அவரு ரெண்டு கண்ணு மாதிரி பார்க்கணும், ரெண்டுமே ஈக்குவலா பார்க்கணும். அப்ப வந்து பார்ஷாலிட்டி பார்க்க கூடாது. எப்படி ஒரு வீட்டுல இருக்கிற சகோதரிக்கு என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்த பண்றாரோ அதே விஷயம் எக்லிஷால இருக்கிற பிரதருக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் பண்ணணும். அப்ப ஈக்குவலா பண்ணக்கூடியதா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் பண்ண வேண்டியது அவர் எக்லிஷாவுக்கு வேண்டிய ஒரு கம்யூனிகேட்டர், நல்ல ஒரு ஈஸியா அப்ரோச்சபிளான ஒரு கேரக்டரா இருக்கணும். மூணாவது வந்து அவர் செய்யற வேலையை சந்தோஷமா செய்யக்கூடிய விஷயத்தா இருக்கணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இருக்கக்கூடாது. நாலாவது விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கணும். நமக்கு தெரியும் வாட்ச் டவர்ல படையப்படல வாட்ச் இருப்போம். வாட்ச் டவர்ல என்ன வாட்ச்மேன் என்ன பண்ணுவாரு? பார்த்துட்டே இருப்பாரு. ஏன் அங்க இருந்து பாக்குறாரு? கீழே இருந்து பாத்துலாம். இப்ப இருக்கு வாட்ச்மேன் எங்க இருக்கிறாங்க? கேட்டுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பழைய படலாம் தான் ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், கோட்டை சுவர் இருக்கும், வால் இருக்கும், காம்பவுண்ட் வால் இருக்கும். அந்த காம்பவுண்ட் வால் ஒவ்வொரு இடத்துல அந்த ஒரு வாட்ச்மேன் நின்று இருப்பாங்க. ஏன் நிக்கிறாங்க அவங்க? எதிரி வந்துட்டு பிறகு பாதுகாக்கிற பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம். பட் தூரமே பார்க்கும்போது ஒரு பெரிய டேஞ்சர் வருது அப்படின்னு என்ன பண்ண, ஒரு எச்சரிக்கை இருக்கணும். அப்ப இவருடைய வேலை என்னது? எப்பவுமே யோசிப்பேன், வாட்ச்மேன் என்ன பண்ணிருப்பாரு? சும்மா இருப்பாரா உட்காந்து?
இல்ல மேல போய் யாரும் பார்க்கல, நம்ம நல்லா மேல தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா? இஷ்டப்படி இருக்க முடியாது. அவரோட வேலைன்னா 24/7 என்ன பண்ணும், ஏதாவது எதிரி வரலாம், ஏதாவது பிரச்சனை உள்ள இருக்கிற வந்துருமான்றத ரொம்ப வாட்ச்மேன் ஸ்தானத்துல இது பண்ணணும். அப்போ தூரம் எச்சரிக்கை பண்ணி கொடுக்கணும். யாருக்கு? எக்லிஷா பிரதர்ஸ், இது பண்ணிடாதீங்க, ஒரு மிகப்பெரிய ட்ரூத் வந்துட்டு இருக்குது, தவறான உபதேசம் வந்துட்டு இருக்குது, கேர்ஃபுல்லா இருந்துருங்க, தவறான கேரக்டர்ல பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அலர்ட்னஸ் வச்சுட்டு ஒரு பிரதரா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி அவரும் வஞ்சிக்கப்படக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கப்படக்கூடாது. எக்லிஷாயும் வஞ்சிப்புக்குள்ள போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அப்போ ஒரு சாதாரண ஒர்க் கிடையாது, வாட்ச்மேனா இருக்குது. அப்போ ரொம்ப கீனா எச்சரிப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு உண்டாக்குற ஒரு பிரதரா இருக்கணும். இப்படிப்பட்ட பிரதரை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இருக்கிறான்னு அதை வசனம் சொல்லிட்டு அப்போ சில 15:1-2 வாசிக்கலாம். என்ன வசனம்னா, சில யூதேயர்களிருந்து நீங்கள் மோசையுடைய முறையின்படி விருட்சேதனம் அடையவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர் போதனை பண்ணினார். அப்ப நிறைய பேர் அந்த டைம் நடந்திருக்குது ஆதிக்க சபையில. அப்ப மோசையுடைய பிரமாணத்தின்படி விருட்சேதனம் பண்ற கான்செப்ட் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த டைம்ல பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய டிபேட் வருது அப்போஸ்தலர் பவுலுக்கு நிறைய பேருக்கும். அப்படி வரும்போது ஒரு மிகப்பெரிய கிளாரிபிகேஷன் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட் வர மாதிரி ஸ்கூல் வரும்போது அவரும் சப்பனா நின்று பண்றாரா, அந்த ட்ரூத்தை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய டிபேட் வராதா ட்ரூத்துக்குள்ள வரும். பல கருத்துக்கள் வரும்போது அந்த கருத்துல வேதத்தின் அடிப்படையில, ஏன் வெளிச்சத்துல, ஏற்ற சத்தியத்துல எது கரெக்டா இருக்குன்னு பார்த்து எழுதுற பண்ணும். சரியான டிபேட் பண்ணி மந்தைய பாதுகாக்கிற வேலையை செய்யணும். ஏன்னா இது ஈஸியான விஷயம் இல்லை. அப்ப அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம், ஒரு செயல ஒரு தவறான கருத்தை உள்ள ஒருத்தர் வர அனுமதிச்சாருன்னா ஓல் எக்லிஷ் என்ன பண்ண ஸ்ப்ரெட் ஆயிட்டு பாதிப்புள்ள ஆயிடும் இல்லையா? அப்ப இதை கேர்ஃபுல்லா ஒரு வாட்ச்மேன் நின்று ஒரு கேட்ல நின்று இது அலோவ் பண்ணலாம், இது அலோவ் பண்ணக்கூடாது, இது ஓகே, இது நாட் ஓகே என்ன பண்ணும் செய்யக்கூட ஒரு பிரதரா நம்ம அவருக்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய வேலை அவருக்கு. அடுத்து யாக்கோபு 5:14 வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், வியாதி என்ன வியாதி? உடல் வியாதியா? உடல் வியாதிக்கு ஒரு கேரக்டர் இருப்பார், அது வேற விஷயம். பட் மெயினா பேசுறதுன்னா ஸ்பிரிச்சுவல் கேம்னு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் கிரீக்ல. அப்போ உடல் சம்பந்தமான விஷயம் இல்ல, மன சம்பந்தமான விஷயம் இருக்கும்போது அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சப்போஸ் நமக்கு மனவியாதி இருக்கு, உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற 10-15 பேர் 50 மெம்பர்ஸ் இருக்கிறோம், ஒருத்தருக்கு மனவியாதி வந்துருச்சு, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான விட்டிஸ் வந்துச்சு, பக்கத்துல பிரதர் போயிட்டு ஆலோசனை கேட்கலாமா? பிரதர் எனக்கு சரியில்லை, ஆலோசனை கூட கேட்கலாமா? கேட்கலாம். பட் மெயின் யார் கேட்கணும்? எல்டர்ஸ். இங்க மெயின் வருஷம் சொல்லுது, நீங்க உங்களுக்கு வியாதி வந்தால் யார்கிட்ட போ சொல்றாரு? சபையின் மூப்பில வர வேணா. அவங்க நியமிச்சிருக்கிறோம். எல்லா ஸ்பிரிச்சுவல் நீட் எல்லாமே நீங்க பாத்துக்க கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப அவர்கிட்ட போறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரியான முடிவா இருக்கும். பிரதர்ட்டு போறது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய தவறான முடியா சில டைம் அமைஞ்சிடும். ஏன்னா அவங்க லிமிட்டு சில ட்ரூத்துடைய ஆழமா விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவன் சொல்ற கருத்தை ஏத்து நடந்தோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா பாதி பெருசாயிரும் இல்லையா மனவியாதி. அப்ப இங்க சொல்லும் போது ஏன் நிறைய பார்த்துருக்கிறோம், அது பாதிப்பு உண்டாக்கிறாங்க. பட் நமக்கு சரியான எல்டர் நியமிச்சிருக்கிறோம். சரியான எல்டர்ஸ் நியமிச்ச பிறகு அவங்ககிட்ட போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் பூசி அவனுக்காக எண்ணெய் பூசின அர்த்தம் ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ்ல வேண்டிய ட்ரூத்தை, அந்த ரணத்தை ஆத்தக்கூடிய ஒரு சத்தியத்தை கொடுத்து ஆறுதல் படுத்தி அவன் மீண்டும் பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணுவாங்க. அதான் வசனம் வாசிப்பு சங்கீதத்துல, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடந்து கொள்ளட்டும். யாரு? ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்கான்னா கடிந்து கொள்ள தவறு பண்ணிருப்போம், அப்ப கடிந்து கொள்வாரா? தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கூல் பண்ற அளவுக்கு இருக்கும். யார் பண்றது? நீதிமான் பண்றது. அப்ப நல்ல எல்டர் பண்ணும்போது நல்ல போஷன் கொடுத்து அந்த ஒரு ஆடு, பாதிக்கப்பட்ட ஆடை தேர்த்தி கொண்டு வர்றதுக்கு அவர் தான் செய்வார். யோசிச்சு பாருங்க, மந்தையில் இருக்கிற ஆட்டுல ஒரு ஆட்டு பிரச்சனை இன்னொரு ஆட்டு தீர்க்க முடியுமா? சண்டை தான் போட்டுக்க ஆடுகலாம். அந்த ஆடை யார் தீர்க்க முடியும்? மேய்ப்பு தான் தீர்க்க முடியும். மேய்ப்பு தான் என்ன பண்ணுவார்னா, சண்டை போடாதீங்கப்பான்னு பிரிச்சு விட, கரெக்டா 2 பேத்துக்கும் சால்வ் பண்ண விடாது. பட் மந்தைக்குள்ள என்ன பண்ண அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. அதுதான் தேவன் நியமிச்சிருக்காரு, மெய்ப்பர்கள், அண்டர் ஷெப்பர்ட்ஸ் அவருடைய பறவையில. அப்ப அந்த மாதிரி ரோலை சரியா பிளே பண்றதா இருக்கிறா எல்டர். நமக்கு நம்ம வரப்போற இப்படி இருக்கணும்னு என்ன பண்ணோம டிசைட் பண்ணி ப்ரேஃபுல்லா வைக்கும்போது கட்டாயமா சொல்றோம் தேவனுடைய ப்ரேஃபுல்லா நம்முடைய வாஞ்சைக்கு ஏற்ற மாதிரி தேவனை பண்ண கட்டாயமா அதுக்கு ஒரு எல்டர் அமைப்பாரு. கண்டிப்பா இந்த எக்லிஷா நல்ல ஆள்கள் டெவலப் ஆகுதோ இல்லையோ,
ஸ்பிரிச்சுவலா ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க, டெவலப் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சபைக்குரிய குவாலிட்டியில நம்ம டெவலப் ஆயிட்டு இருப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. வசனம் கடைசி வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உபதேசித்த முறைமையில கை கொள்ளுங்கள். அப்போ நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, முறைமை கொடுத்துட்டாரு, எழுத செலக்ட் பண்ணணுன்ற முறைமை. அந்த முறைமையை என்ன பண்ணுங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த முறைமை என்ன பண்றாதீங்க, மாத்திராதீங்க. ஏன்னா அந்த முறைமை மாத்தினா கண்டிப்பா பாதிப்புள்ளாது யார் தான். சப்போஸ் கைகளை தூக்கி பண்ணல, இல்ல பிரதர் நீங்க இருந்துக்கு பிரதர் நீங்க இருந்துக்கு சொல்லும் போது அது சரியான ஒரு முறைமையா இருக்குமா, வேதத்தின்படியான கட்டளை இருக்குமா? அப்ப வேதத்தின்படி கட்டளை இல்லாத போது அவர் சரி எல்லா தவறான விஷயத்துக்கும் யார் இன்வால்வ் ஆயிடுவாங்க, யார் நியமிச்சாங்களா சபை சேனல்கள், அவங்களும் வந்துருவாங்க. அப்போ இந்த சாதாரண விஷயம் இல்ல, எல்டரை நியமிக்கிற விஷயம். ஈஸியா பண்ற முடியுமா இந்த விஷயத்த? பண்ண முடியாதா? மிகப்பெரிய ரோல் மாடல் நமக்கு வச்சிருக்காரு. அப்ப நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்டா பார்த்தோம், எல்டர் அவர் பாப்புலர் இருக்கலாமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாப்புலர் இருக்க வேண்டிய அவசியம். பாப்புலர் மாறுவாரா? மாறுவாரு. அந்த மாறதை வச்சு இல்ல இருக்கிறத வச்சு நம்ம இது பாப்புலரா இருக்கணும்ன்றதை பிக்ஸ் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம், எல்டர் அவருடைய ஆம்பிஷன் எல்டரா மாறன் இருக்குதா? நல்ல விஷயம் தான். என்ன விஷயம் அது? எந்த ஆம்பிஷன் தான்? குட் ஆம்பிஷன் இருந்தா தப்பு கிடையாது. அவர் கட்டாயம் பண்ணலாம், நல்ல எல்டா இருக்கலான்றதுக்கு அவர் விரும்புறாருன்னா அது கூறிய ஒரு மனநிலை இருக்காரான்னு பார்த்து நம்மளாம் அந்த விஷயத்தை கையலாம். மூணாவது விஷயம் என்ன விஷயம்? அவரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரா? அவர் நல்லா அனுபவசாலியா இருக்காரா? ஆமா இருக்கணும். ஏன்னா மந்தைக்கு பார்த்தோம் இல்லையா, அவர் தூரந்து கணிக்கிறவரு தெரியும் அவருக்கு எந்த சீசன்ல என்ன பண்ணும், எந்த பிரச்சனை வரும் தெரியும் அவருக்கு. நிறைய பேர் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது என்ன பிரச்சனை வரும் தெரியும் அவருக்கு, போடும்போது இல்ல பேசிக் முடிச்சு உள்ள வருவாங்க இல்லையா, அவன் என்ன பிரச்சனை தெரியும். அப்ப வளர்ந்த பிறகு அவன் கூத்துல பேச வளர்ந்த பிறகு அவன் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, ஆடையே மேப்பரே முட்டல் வருவாங்கன்றது எல்லாம் யாரும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரியும், தவிர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அது உள்ள போயிட்டு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாம தவிச்சுட்டு கஷ்டப்பட்ட வெளியே வந்திருப்பார். அப்படி என்னன்னா முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்னு பார்க்கணும். மூணாவது பாயிண்ட். நாலாவது அவன் மேரிடான்னு பார்க்கணும். மேரிடா இருக்கலாமா? இல்ல, அவசியம் இல்ல. அப்ப அவர் மேரிட் தேவன் வச்சிருந்தாருன்னா எல்லாரும் மேரேஜ் தான் உள்ள வந்திருப்பாங்க எல்டர்ஸா. அப்போ போல வந்துருக்க மாட்டாரு. அப்புறம் தீத்து யாரும் நிறைய பேர் வந்துருக்க மாட்டாங்க. நிறைய ஆதிகால சபையில் இருந்திருக்காங்க, பட் நமக்கு தெரியல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாமே தேவனுடைய ஊழி செஞ்சிருக்கிறாங்க. நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? குட் ஸ்பீக்கரா இருக்கணும்னா இல்லவே இல்லை. அப்போ ஸ்பீக்கர் இருந்தா போதும், பேசுறதா போதும். அவர் எப்படி பேசினா பரவாயில்ல, பட் அவரோட ட்ரூத் விடணும். எல்லாம் ரீச் ஆகிறமா நம்ம லவுடா போற மாதிரி இருக்கணும்ன்றது பாக்குறோம். அடுத்த ஆறாவது விஷயம், குட் டீச்சர்னா கண்டிப்பா அவர் கம்பல்சரி இருக்கணும் டீச்சரா. அவர் ஸ்பீக்கரா இருக்காரா இல்லையோ, குறைப்பட்டு இருக்காரா இல்லையோ, பட் தான் அவர் பேசுற வார்த்தைகள் கொடுக்குற டீச்சிங் எல்லாரும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் மனசுல போய் ட்ரூத் பதிகிற மாதிரி பண்றாரான்னு பாக்கணும். அடுத்த வசனம் இஸ் ஹம்பிள். கண்டிப்பா ஹம்பிளா இருக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதான் மரண பரிந்து எப்படி இருக்கணும், அவரு தாழ்மையா இருக்கணும். அப்ப தாழ்மையா இந்த ஊழியத்தை கரெக்டா செஞ்சாருன்னா கண்டிப்பா தேவன் பண்ணுவார். இங்கிலீஷா அவரையும் பிளஸ் பண்ணுவாரு, இங்கிலீஷா என்ன பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவார். சரி, இந்த விஷயத்துல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த விஷயத்துல நம்ம 100% பார்க்கலாமாண்ணா? நம்ம எல்லாத்தையுமே அவர் கேரக்டர் பேஸ் பண்ணி பார்க்க முடியும், 100% பார்க்க முடியாது. பட் 100% நோக்கி ஓடுறாரா, அந்த தரத்துக்கு அந்த இலக்கை நோக்கி அந்த தரத்தை நோக்கி அவர் முன்னேறா இருக்காரா? ஒரு வருஷம் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு, அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவத்துடைய வீரியம் கம்மியா இருக்கா, பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு ரொம்ப கம்மியா ஹம்பிளா இருக்காரான்னு பார்க்கணும். அப்ப எதுல ஏறணும்னா ட்ரூத் டெவலப் பண்ணல, ட்ரூத்தை சொல்றதுல, ட்ரூத் படி வாழ்ற வாழ்க்கையில டெவலப் ஆயிட்டே இருக்கணும். பேட் கேரக்டர் அப்படியா இருக்கணும், கீழே போயிட்டு இருக்கணும். பார்த்துருக்கோம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தை கம்பேர் பண்ணலாம். ஒரு மரம் 2 விதத்துல வளரணும். எப்படி வளரணும்? மரம் இப்படி வளரணும், வேறு இப்படி வளரணும். புரியுதா? வேறு வளராம இருந்தாலும் பிரச்சனை, மரம் வளராம தான் பிரச்சனை. மரம் மேல் நோக்கி வளரணும், வேர் இருக்குல்ல ரூட்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும், கீழ் நோக்கி வரணும். கீழ் நோக்கி எதுக்கு போனா டீப்பா போகும். அப்போ அந்த வேர் ஏன் போனா தண்ணி தேடி ஓடும்ல கீழே. அப்ப அந்த மாதிரி டீப் ட்ரூத்தை நோக்கி என்ன பண்ணும் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்காது. டீப் ட்ரூத்தை நம்ம நோக்கி போகும்போது அங்க போய் தண்ணி எடுக்கும் போது வளர்ச்சி எப்படி மேல பாக்குறது, நல்ல செழுமை, நல்ல கனி கொடுக்குற வளர்ச்சியா இருக்கும். காலத்துக்கு கேட்ட அழகா சொல்லிட்டாரு, நீதியமா எப்படி இருப்பாரு,
அந்த ஒரு நீர்க்கால் ஓரமானப்பட்ட மரத்தை போல் இருப்பாரு. அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்ட வசனம் இல்லையா? அப்ப எப்பதான் வாய்க்கணும்? அவர் டீப்பான ஒரு கிறிஸ்டியனா இருந்து, ஒரு ஸ்டூடெண்டா இருந்து, அப்ப டீப்பான ட்ரூத் எடுத்து தன் வாழ்க்கை அப்ளை பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் இருக்கும்போது அவர் செய்யற எல்லா விஷயத்தையும் நம்ம வாய்க்க செய்வாரு. அப்படிப்பட்ட ஒரு எல்டரை நம்ம தேவனுடைய சார்பிலிருந்து பிரேயர்ஃபுல்லா பண்ண தேவதாமை கிருபை செய்வாராக. தேவதாமை எடுத்து வராக. ஆமென்.